அப்படி மனிதனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் சில சமயங்களிலே உடல் ரீதியான வேதனைகள் மூலமாக அவனுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு மன நிம்மதியை இழக்கலாம், அல்லது மன ரீதியான உளைச்சல் ஏற்பட்டு அதனால் மன நிம்மதியை இழக்கலாம், அல்லது பொருள் ரீதியான இழப்பு ஏற்பட்டு அதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு அதனால் மனிதன் மன நிம்மதியை இழக்கலாம், அல்லது உயிர் ரீதியான இழப்புகள், தனக்கு உயிரிழப்பு இல்லாவிட்டாலும் தன்னை சார்ந்தவர்கள், தன்னுடைய பிரியத்திற்குரியவர்கள், தனக்கு வேண்டியவர்கள், அவர்களுடைய உயிரிழப்பினால் மனிதனுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு அதனால் அவன் மன நிம்மதியை இழக்கலாம். இப்படி மனிதனுடைய மன நிம்மதியை இழப்பதற்கு ஏராளமான காரண காரியங்கள் உலகத்திலே இருக்கின்றன. அந்த மன நிம்மதியை மனிதன் இழக்கும் பொழுது அவன் எத்தகைய காரியங்கள் ஈடுபட்டால் உலகத்திலே அவனுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளிலிருந்து அவன் விடுபட்டு அவன் இழந்த நிம்மதியை மீண்டும் பெற முடியும் என்பதற்கு உலகத்திலே எத்தனை விதமான சைக்காலஜி நிபுணர்கள் அல்லது எத்தனை விதமான சைக்காட்ரிஸ்ட் மருத்துவர்கள், வேறு எத்தனை விதமான சைக்காலஜி கவுன்சிலிங், சைக்காலஜி ட்ரீட்மெண்ட், யாராலும் கொடுக்க முடியாத ஒரு சொல்யூஷனை, தீர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீனுல் இஸ்லாத்தின் மூலமாக கண்மணி நாயகம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு வழங்கியிருக்கின்றான். அது என்ன தீர்வு? மனிதன் அவனுக்கு விதவிதமான சோதனைகள், கஷ்டங்கள் வரும் பொழுது அந்த சோதனைகளை கண்டு மனிதன் துவண்டு விடாமல், அந்த வேதனைகளை கண்டு மனிதன் அப்படியே தன்னைத்தானே மாய்த்து விடாமல், அல்லது அந்த கஷ்டங்களை கண்டு அந்த சிரமங்களை கண்டு அப்படியே தன்னை இழந்து விடாமல், மனிதன் அந்த நேரத்திலே நிலைகுலையாமல் ஒரு உறுதியான தன்மையோடு இருக்க வேண்டும். இந்த நிலைகுலையான தன்மைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அழகான பெயர் வைத்திருக்கிறான் குர்ஆனிலே, சபுர் என்று. சபுர் என்றால் நிலைகுலையா தன்மை. எப்படி நிலைகுலையா தன்மை? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, மூமின்களே அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நிலைகுலையா தன்மை என்ற அந்த சபரை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். வல நபுலு வன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், நாம் உங்களை எத்தனை விஷயங்களை சோதிப்போம் என்றால், வல நபுலு வன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி, உங்களுக்கு பயத்தை கொண்டு சோதிப்போம், வல் ஜூஇ பசியை கொண்டு சோதிப்போம், வ நக்ஸி மினல் அம்வாலி உங்களுடைய பொருள் இழப்பை கொண்டு சோதிப்போம், வல் அன்ஃபுஸி உங்களுடைய உயிரிழப்பை கொண்டு சோதிப்போம், வஸ் சமராத்தி நீங்கள் சேமித்து வைத்த செல்வங்களுடைய இழப்பை கொண்டு சோதிப்போம். இப்படி பல்வேறு விதங்களிலே சோதிக்கும் பொழுது வபஷீரி சாபிரீன், நபியே இந்த எல்லா விதமான சோதனை காலகட்டங்களிலும் எல்லா விதமான சோதனையான நேரங்களிலும் நிலைகுலையாமல் இருந்தார்களே அத்தகைய சாபிரீன்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த சபர் என்று சொல்லக்கூடிய நிலைகுலையா தன்மை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஒரு கண்ணியத்தையும் சிறப்பையும் அல்லாஹ்விடத்தில் பெற்று தருகிறது என்றால், அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், இன்னல்லாஹ் மஅஸ்ஸாபிரீன், மனிதனுக்கு சோதனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள், இன்னல்கள், எதிர்பாரா துன்பங்கள், துயரங்கள் வரும் பொழுது அந்த நேரத்திலே மனிதன் நிலைகுலையாமல் இருப்பானேனால், சபரோடு இருப்பானேனால் அந்த சாபிரீன்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அத்தகைய நிலைகுலையா தன்மை உள்ளவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான் அப்படிங்கிறான். அது என்ன நிலைகுலையா தன்மை? அந்த நிலைகுலையா தன்மை என்று சொல்லக்கூடிய சபர் நம்மிடத்தில் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் என்பதற்கு ஒரு சில சஹாபாக்களுடைய சம்பவங்களிலிருந்து நாம் பார்ப்போமெனால், அவர்களை போன்று நாமும் நமக்குள் சபர் என்று சொல்லக்கூடிய நிறைகுலையா தன்மையை உருவாக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். இப்ப நீங்க பார்க்கலாம், சபர் சொன்னா நம்ம பொறுமைன்னு தானே கேள்விப்பட்டிருக்கோம், சபர் சொன்னா பொறுமைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நீங்க புதுசா நிலைகுலையா தன்மைன்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். பொறுமை என்பது வேறு, நிலைகுலையா தன்மை என்பது வேறு. பொறுமை என்பது வேறு, நிலைகுலையா தன்மை என்பது வேறு. அந்த நிலைகுலையா தன்மையைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகின்றார்கள். அவங்க எப்படி சபரோட இருந்தாங்க அவங்களுக்கு சோதனை வரும் பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது, உங்களுக்கு உங்களுடைய உடல் இழப்பை கொண்டோ
உங்களுடைய நோயை கொண்டோ பசியை கொண்டோ சோதிப்போம் அப்படிங்கிறான். அப்ப நோய் வரும்பொழுதுதான் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்டா, தன்னுடைய வாயில வந்தவாரெல்லாம் உளருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் நோய்வாய்ப்பட்டதின் காரணமாக லா தத்தமன்னல் மௌத், அல்லாஹ்விடத்திலே மரணத்தை விரும்பி கேட்காதீர்கள். யா அல்லாஹ் இப்படி போட்டு என்ன வந்து சோதனைப்படுத்துறியே, இப்படி என்ன போட்டு வேதனைப்படுத்துறியே, நான் இப்படி இருந்து என்ன பிரயோஜனம் யா அல்லாஹ், என்ன மௌத்தாக்கிடல்லா அப்படின்னு மனுஷன் அல்லாஹ்ட்ட கேட்காதீங்கங்கறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனுஷன் எப்ப அல்லாஹ் என்ன மௌத்தாக்கின்னு கேட்பான்? எப்ப கேட்பான்? இப்ப நாமெல்லாம் நல்லா இருக்கிறோம், இப்ப போய் அல்லாஹ் என்ன மௌத்தாக்கிடல்லா அப்படின்னு நல்லா கேட்பான். எப்ப கேட்பான்டா, அவன் ஒரு கஷ்டம், எத்தகைய கஷ்டம், நோய்வாய்ப்பட்ட கஷ்டம். நோய்வாய்ப்பட்ட கஷ்டம். பல டாக்டர் வந்து பார்த்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல, அவனால் நோயை தாங்க முடியல, நோயினுடைய வேதனை தாங்க முடியல, கஷ்டத்தை தாங்க முடியல. அந்த நேரத்தில் தான் மனுஷன் கேட்பான், யாரெல்லாம் நான் இருந்து என்ன பிரயோஜனம், மூத்தாயிடக்கூடாதா என்ன? அப்படியே யாராவது அந்த நேரத்தில் மனிதனை போய், அந்த நோய்வாய்ப்பட்ட மனுஷனை போய் யாராவது போய் நலம் விசாரிக்கிறாங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, இருக்கிறேன், இன்னும் மலக்குள் மௌத் தான் வரமாட்டேங்கிறாரு, மலக்குள் மௌத் தான் வரமாட்டேங்கிறாரு. அப்போ மனுஷன் என்ன பண்றான், மலக்குள் மௌத்தை எதிர்பார்க்கிறான். எதற்காக? இந்த நோயிலிருந்து தப்பிப்பதற்காக. அந்த நேரத்திலே ஒரு மனிதன் சபரோடு இருக்க வேண்டியது அவசியம், நிலைகுலையா தன்மையோடு இருக்க வேண்டிய அவசியம். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவங்களை பார்ப்போம்னால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான காய்ச்சல்ல படுத்திருக்கிறாங்க. கடுமையான காய்ச்சல். காய்ச்சல் இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள காய்ச்சலுக்கும் நம்ம ஊர் காய்ச்சலுக்கும் பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம். என்ன காய்ச்சல் என்ன வித்தியாசம், அங்க உள்ள காய்ச்சல் வேற, இங்க உள்ள காய்ச்சல் வேறையா? பெரிய வித்தியாசம் என்ன சொன்னா, இன்னுக்குள்ள காய்ச்சல் நீங்க ஃபீவர் வர வேண்டாம், ஃபீவரிஷா இருந்தாலே மருந்து மாத்திரை சாப்பிடலாம். ஃபீவர் இல்ல, ஃபீவரிஷ், அதாவது காய்ச்சல் காய்ச்சல் மாதிரி இருக்குது, உடனே மருந்து மாத்திரை சாப்பிட்டு அந்த காய்ச்சல் இல்லாம ஆக்கிடலாம். ஆனா அங்க அப்படி இல்ல, ஃபீவரிஷ் இல்ல, ஃபீவர் வந்து அந்த ஃபீவர் உயிர் போற அளவுக்கு வந்தா கூட அந்த காலத்தில் ஒழுங்கான மருந்து கிடையாது. காய்ச்சல் உற்ற கடத்துக்கு ஏறிடும், தலைக்கு மேல ஏறி நிற்கும். அதாவது உடம்பினுடைய சூடு வந்து 98 டிகிரில இருந்து 100 டிகிரி, 102 டிகிரி, 103 டிகிரி அடிக்கும். அந்த நேரத்திலையும் கூட ஒழுங்கான மருந்து மாத்திரை கிடையாது. நம்ம இன்னைக்கு அப்படி இல்ல, ஃபீவர் இல்ல, நாளைக்கு ஃபீவர் வர போதுன்னா இன்னைக்கு ஃபீவரிஷா இருந்தாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், உடனே மருந்து மாத்திரை சாப்பிட்டு அந்த ஃபீவரிஷே மாத்திடுவோம். ஆனா அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படல, ஒழுங்கான அதற்கான ஷிஃபாக்கள் கண்டுபிடிக்கப்படல. அப்ப அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான காய்ச்சல்ல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, காய்ச்சல்ல அவங்க தலையில படுத்திருக்கிறாங்க, அவங்க படுத்திருக்கிற தலையணை அன்னை ஆயிஷா தொட்டு பார்க்கறாங்க, அப்படியே கொதிக்குது தலையணை. ரசூலுல்லாஹி படுத்த தலையணை அப்படி கொதிச்சதுன்னா அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உடம்பு எப்படி கொதிச்சிருக்கும், எப்படி வேதனைப்பட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இப்படி கஷ்டப்படுறீங்களே, நீங்க அதை எப்படி தாங்கிக்கிறீங்க, இவ்வளவு காய்ச்சல கஷ்டத்தை எப்படி தாங்கிக்கிறீங்க அப்படி கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யா ஆயிஷா இன்னா கதாலிக யுஷத்திது அலைனல் பலா வ யுதாஃபு லனா அஜர். இப்படித்தான் நபிமார்களாய் எங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்ற எல்லாரை காட்டு கஷ்டங்களை அதிகமா கொடுப்பான். மற்றவங்களை காட்டில நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், கஷ்டங்களை அதிகமா கொடுப்பான். எதற்காக என்றால் வ யுதாஃபு லனல் அஜர், எங்களுக்கு கூலியை பன்மடங்காக தருவதற்காக. கூலியை பன்மடங்கா தரத்துக்காண்டி அல்லாஹ் எங்களுக்கு என்ன பண்ணிடுறான், எங்களுடைய கஷ்டங்களை அதிகமாக்கிறான். நாம நினைக்கிறோம் நல்லவங்களா இருந்தா கஷ்டமே வரக்கூடாது. கஷ்டம் யாருக்கு தான் வரணும், கஷ்டம் யாருக்கு தான் வரணுங்க, கெட்டவங்களுக்கு தான் வரணும், நல்லவங்களுக்கு கஷ்டமே வரக்கூடாது நினைக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உலகத்தில் நல்லவங்க யாருங்க, அவங்களோட நல்லவங்க யாரு? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மற்றவர்களை விட எங்களுக்கு தான் கஷ்டங்களை அதிகமாக கொடுப்பான். நாம என்ன நினைக்கிறோம், நல்லவங்களுக்கு கஷ்டமே வரக்கூடாது. ஹஸ்ரத் நான் பாத்தீங்களா 5 வேளை கரெக்டா தொழுகிறோம் ஹஸ்ரத், என் கடையில வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. ஏத்த கடை மூதேவியை பாருங்க, ஜும்மாக்கு கூட மூட்ட மாட்டேங்கிறான் ஹஸ்ரத், அங்க வியாபாரத்தை பாருங்க ஹோஹோடு போகுது. அப்ப நாம என்ன நினைக்கிறோம்டா, 5 வேளை தொழுதுட்டா உடனே நம்ம கல்லா ரெம்பிடணும், அப்படியே நம்ம 2 பாக்கெட்ல வந்து கோல்டு காயினா வந்து விழுந்துடணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா தொழுகை என்பது நம்ம கோல்டு காயின் ரெப்புறதுக்கும் நம்ம கல்லா ரெப்புறதுக்கும் தான். அதனால எழுத்த கடை தொழுவ மாட்டேங்கிறான், ஜும்மா கூட போக மாட்டேங்கிறான், பாத்துங்க அவன் ஹோஹோன்னு இருக்கிறான். பல பேருக்கு அங்கலாய்க்கிறோம், என்ன தொழுது தொழுது என்னத்தை கண்ட, நானும் கடனுக்கு மேல கடன் தான் மூழ்கிட்டு இருக்கிறேன், ரப்புல் ஆலமீன் கண்ணை காட்ட மாட்டேங்கிறானே. அவனை பாருங்க ஒரு 5 பைசா சதக்கா பண்ண மாட்டேங்கிறான், அவனுக்கு பாருங்க ஹோஹோன்னு வருது. எங்க போய் சொல்றது? இதெல்லாம் என்ன காரணம், நம்மளுக்கு காரணம் வருது கேட்பாரு. ஏன்னா இவங்களுடைய நம்முடைய மனநிலை என்ன அப்படின்னா, நம்ம 5 வேளை தொழுதுட்டா போதும், நமக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது, எந்த பிரச்சனை வரக்கூடாது, எந்த சிரமம் வரக்கூடாது, வியாபாரம் ஹோஹோன்னு நடக்கணும், எல்லாம் நம்முடைய எதிர்பார்ப்பு.
ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நபிமார்களாய் எங்களுக்கு தான் அல்லாஹ் மற்றவர்களிட அதிகமாக கஷ்டங்களை கொடுப்பான். ஏனென்றால் யுதாஃப் லனா அஜர், எங்களுக்கு நன்மையை பன்மடங்கா ஆக்கி தருவதற்காக. சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் கேக்குறாங்க அந்த நேரத்தில், யார ஸல்லல்லாஹு மன் அஷத்துன் நாஸி பலாஅன், மனிதர்களிலே அதிகமான கஷ்டத்திற்குள்ளாக்கப்படுவர்கள் யார்? மனிதர்களிலே அதிகமான கஷ்டத்திற்குள்ளாக்கப்படுவர்கள் யார்? சிரமத்துக்குள்ளாக்கப்படுவர்கள் யாரு? அப்படி சஹாபாக்கள் கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் அம்பியா, நபிமார்கள் தான். ஏனென்றால் அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுக்கு மிக ஓப்பானவர்கள். அல்லாஹ்வுக்கு ஓப்பான அந்த நபிமார்கள் தான் உலகத்திலேயே அதிகமான கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் ஆளாக்கப்படுவார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, அடுத்தது யார்? அடுத்தது யாருன்னா அந்த நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய உலமாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நபிமார்களுக்கு கஷ்டம் வந்தா நபிமார்கள் வாரிசுகளுக்கு என்ன வரணும்? கஷ்டங்கள் வரும். அந்த நபிமாருடைய வாரிசுகளாகிய உலமாக்களுக்கு தான் அதிகமான கஷ்டங்கள் வரும், அதிகமான சிரமங்கள் வரும். சொல்லிட்டு சும்மமன், அதற்கு பிறகு யாருன்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அஸ்ஸாலிஹூன், என்னோட உம்மத்தினர்களே நல்லவர்களுக்கு வரும். முதல்ல நபிமார்கள், அடுத்த நபிமார்களான வாரிசுகளாகிய உலமாக்கள், அதற்கு அடுத்தபடியே யாருக்கு வரும்? நல்லவர்கள். என்ன வரும்? என்ன வரும்? கிரேட் இல்ல, செல்வம் இல்ல, பணம் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் உலமா வரஸத்துல் அன்பியா, அதாவது மார்க்கத்தை கற்றறிந்த நல்லறிஞர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். அல் அம்பியா லம் யரிசு தீனாரம் வலா திர்ஹமா, நபிமார்கள் தங்களுடைய வாரிசுகளுக்கு தீனாரையோ திர்ஹத்தையோ விட்டு செல்லவில்லை, விட்டு செல்லவும் மாட்டார்கள். அவங்களுடைய வாரிசுகளுக்கு நபிமார்கள் பட்ட மாதிரி கஷ்டம் வரும், நபிமார்கள் பட்ட மாதிரி நஷ்டம் வரும், நபிமார்கள் சந்தித்த மாதிரி பிரச்சனைகள் வரும், நபிமார்கள் எதிர்கொண்ட மாதிரி சிரமங்கள் வரும். இது எல்லாத்தையும் தாங்கி நபிமார்கள் எப்படி சிரமத்தோட அல்லாஹ்வுக்காக சபரோடு இருந்தார்களோ அது போன்று இவர்கள் சபரோடு இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியா சாலிஹீன்கள், உம்மத்தினரே சாலிஹீன்கள், நல்லடியார்கள். நல்லவர்கள் யாருன்னு சொன்னா அவர்கள் அதிகமான கஷ்டங்கள் வருபவர்கள் தான் நல்லவர்கள். நம்ம நேர் மாற்றமா விளங்கி வச்சிருக்கிறோம், அப்படித்தானே? நம்ம தலையில் மாற்றமா விளங்கி வச்சிருக்கிறோம். நம்ம மார்க்கத்தை விளங்கின அழகு இப்படித்தான். நல்லவங்கன்னா கஷ்டம் வரவே கூடாது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நபிமார்களுக்கு அடுத்தபடியாக நிறைய கஷ்டம் யாருக்கு தான் வரும்? நல்லவர்களுக்கு தான் வரும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்போ சாதாரண ஒரு காய்ச்சலுங்க, காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிடுறதோ மாத்திரை சாப்பிடுறதோ ஷரியத்திற்கு மாற்றமானதல்ல, அல்லாஹ்வுடைய தவக்குலுக்கு எதிரானதல்ல. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடுமையான காய்ச்சலினுடைய கொடுமையை கூட சகித்துக் கொண்டு சொன்னாங்க, யுதாஃப் லனல் அஜர், இதுக்கெல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கூலி இருக்குது. ஏனென்றால் இன்னொரு கட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னொரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இன்னஹு லைஸ மின் முஃமினின் நஸீபுஹு நுக்பத்து ஷௌகத்தின் இலா வஜஇன் இல்லா கஃபரல்லாஹு அன்ஹு பிஹா ஹதியத்தன் வ ரஃபஅ லஹு பிஹா தரஜத்தன். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஏனென்றால் ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும், ஹத்தா நுக்பத்து ஷௌகத்தின், ஒரு முள் குத்தக்கூடிய வேதனையாக இருந்தாலும் சரி. ஒரு மூமின் போறாரு, ரோட்ல போறாரு, தெரியாம கால்ல முள்ளு குத்திருச்சு, அல்லாஹ் அப்படின்னு முள்ள அலறாரு. இந்த முள் குத்தும் வேதனைக்கு கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பாவத்தை மன்னிக்கின்றான். இல்லா கஃபரல்லாஹு அன் ஹதியத்திஹி, அவர் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாக ரப்பல் ஆலமீன் அந்த முள் குத்தக்கூடிய வேதனையை பரிகாரமாக ஆக்கி விடுகின்றான். அது மட்டுமல்ல, அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் மறுமையில உயர்த்தி அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எதுக்கு? ஒரு மூமினுக்கு வரக்கூடிய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சிரமமாக இருந்தாலும் அது அவனுக்கு வரக்கூடிய நன்மைதான். சொல்லிட்டு இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மூமின் ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சு, இதாவது முள்ளு குத்துறதாவது வேதனை, ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னொரு இடத்துல தேடுறாரு. அந்த தேடும் பொழுது அந்த பொருளை காணமே அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருப்பாருங்க. உதாரணமா ஏதோ ஒரு சாவி, கார் சாவியா வீட்டு சாவி, ஏதோ ஒரு பொருள் வலது பாக்கெட்ல போட்டாரு, வலது பாக்கெட்ல போட்டாரு, போட்டு இடது பாக்கெட்ல கையை வைக்கிறார், தேடுறாரு, சாவி காணோம். இருக்குதா? அந்த ஒரு செகண்ட் இவர் போட்டது வலது பாக்கெட்ல, தேடுறது இடது பாக்கெட்ல, இடது பாக்கெட்ல கை வச்சு பாக்குறாரு, காணோம். உடனே காணுமா? அல்ல, வலது பாக்கெட் இருக்குது. இந்த இடையில இந்த 2 செகண்டுக்குள்ள இருக்க உள்ளத்துல ஒரு தடுமாற்றம் இருந்து பாருங்க, ஒரு அதிர்ச்சி ஏற்படுது பாருங்க. இந்த அதிர்ச்சிக்கும் அவருக்கு அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிறது. ஒரு மூமினுக்கு இதை விட பெரிய அந்தஸ்து என்னங்க வேணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மூமின் படக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள், அதாவது ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சு இன்னொரு இடத்துல தேடுறாரு, அல்லது ஒரு சின்ன முள்ளு குத்தப்படுகின்றது, அந்த முள் குத்தும் வேதனையை சகிச்சுக்கிறாரு. இந்த வேதனைக்கு கூட ஒரு மூமினிடத்திலே அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்த அந்தஸ்து உண்டு. எத்தகைய அந்தஸ்து? அவருக்கு அல்லாஹ்விடத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மறுமையினுடைய அந்தஸ்து அவருக்கு உயர்த்தப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதனால்தான் ஒரு மூமின் தனக்கு எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் அதை அல்லாஹ்வுக்காக சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக நிலைகுலையா தன்மையோடு இருக்க வேண்டும்.
சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும். இத்தகைய சகிப்புத்தன்மையை தான் தங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் சஹாபாக்களும் மேற்கொண்டார்கள். அதே மாதிரி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மேற்கொண்டார்கள். அதே மாதிரி சஹாபாக்களும் மேற்கொண்டார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வராங்க குபால இருந்து. குபா முஹல்லா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மதீனாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு முஹல்லா. அந்த முஹல்லா மக்களை பற்றி அல்லாஹ் ரொம்ப தக்வாதாரிகள், இறையச்சம் உள்ளவர்கள் அல்லாஹ் அவங்களை வர்ணிக்கிறான். அந்த குபாவாசிகள் ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னங்க தூக்கம் வருதா? இல்லன்னு சொல்றீங்க, ஆனா ஒருத்தர் தூங்குறாரு. சுமார் 1000 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அந்த 1000 பேர்ல ஒருத்தர் தூங்குறாரு. முடிச்சிட்டாரா? முடிச்சிட்டாரு. சரி, லைலத்துல் கத்ர் இன்னைக்கு கண் முழிக்கணும், ஸ்டார்டிங்கே தூக்கமா இருந்தா எப்படி? அதெல்லாம் கொஞ்சம் முழிச்சிங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த குபாவாசிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க முஹல்லால ஃபுல்லா எல்லாத்துக்கும் காய்ச்சல் பரவி இருக்குது, எங்க முஹல்லா மக்களுக்கு மத்தியிலே காய்ச்சல் பரவி இருக்குது, அந்த காய்ச்சல்ல இருந்து விடுபடுறதுக்காண்டி எங்களுக்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, காய்ச்சல் இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்காண்டி அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த குபாவாசிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து முறையிடுறாங்க. அப்ப முறையிடும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவாசிகள் சொல்றாங்க, லவ் ஷியதும் தஅவுத்துல்லாஹ், நீங்கள் நாடினால் நான் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக துஆ செய்றேன், நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் அல்லாஹ்ட்ட உங்களுக்காக துஆ செய்றேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யக்ஷிஃபு அன்கும் பலாஅக்கும், உங்களுடைய சோதனையை அல்லாஹ் நீக்கி வைப்பான். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா துஆ செய்றேன் அல்லாஹ்ட்ட, இந்த காய்ச்சல் நோயிலிருந்து நீங்க விடுபடுறதுக்காக அல்லாஹ்ட்ட துஆ செய்றேன், அல்லாஹ் உங்களுக்கு இதில இருந்து விடுதலை கொடுத்துருவான். வயின் ஷியதும், நீங்கள் விரும்பினால் அப்படியே விட்டுருங்க, இதற்கு பகரமா உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல சொர்க்கம் கிடைக்கும். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் சஹாபாக்கள் துஆ செய்ய சொல்லுவாங்களா? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு துஆவே செய்ய வேண்டாம், சொர்க்கம் கிடைச்சா போதும் எங்களுக்கு. நான் கொஞ்சம் காய்ச்சல் கிடந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி குபாவாசிகள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டாங்க. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் பொறுமையை கையாண்டார்கள் நோய் வரக்கூடிய நேரத்தில். ஏனென்றால் சகோதரர்களே, ஒரு மனிதன் பொறுமையை இழப்பது நோய்வாய்ப்படும் பொழுதுதான். அல்லாஹ் மறந்த பேச்சு பேசுறது நோய்வாய்ப்படும் பொழுதுதான். எந்த அளவுக்கு என்றால், சஹாபாக்கள் மக்கால ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே அந்த மதீனாவுடைய இயல்பு, சீதோஷ்ணம், அதே மாதிரி தட்பவெட்பநிலை அவங்களுக்கு ஒத்துக்கல. நிறைய சஹாபாக்கள் காய்ச்சல் ஆயிடுது. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாவம் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க காய்ச்சல்ல. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காய்ச்சல் இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறதுக்காண்டி வர்றாங்க. வரும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து எப்படி உடல்நிலைன்னு கேட்கும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வல் மௌத்து அக்ரபு மின் ஷிராகி நஅலிஹி, நான் மௌத் என்பது என்னுடைய கால் செருப்பை விட எனக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குது, ஏன்னா நான் மௌத்தா போறேன். ஏன்னா சில பேரு கொஞ்சம் காய்ச்சல் வர வேண்டியதா, அல்லாஹ் நான் மௌத்தா போறேன், அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிடு, மலக்குல் மௌத் வந்துட்டாரு, இப்ப எல்லாரும் போய் நின்றவன தெம்பாயிச்சு உட்காந்துருவாரு, எல்லாம் முடிஞ்சு போயிடுவாங்க கிளம்புங்க அப்படின்ட்டு. இதே ஒரு சிலருடைய இயல்பு. அந்த மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல் மௌத்து அக்ரபு மின்னி மின் ஷிராக்கி நஅலிஹி, மௌத் என்பது என்னுடைய கால் செருப்பு வாரை விட பக்கத்துல வந்துருச்சு, அது ஒண்ணுதான் குறைச்சல், மௌத்தாக போறேன் நானு அப்படின்றாங்க. உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், பிலால் ரலியல்லாஹு பாவம் அந்த காய்ச்சலோட கொடுமையில இப்படி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்படின உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், மதீனாவை விட்டு நோயை விட்டு மதீனாவை தூரமாக்குவாயாக, இந்த நோயை எங்கேயாவது கண்கடாத இனத்துக்கு அனுப்புவாயாக அப்படின்னு துஆ செய்றாங்க. அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் மதீனாவுக்கு எந்த நோயுமோ எந்த பலாவுமோ எந்த முசீபத்துமே இல்லாம அல்லாஹ் இன்னைக்கு பாதுகாத்துட்டு இருக்கான். ஹைர், அந்த எதுக்கு சொல்றேன்னா, உத்தம சஹாபாக்கள் கூட நோய்வாய்ப்பட வரும் பொழுது என்ன சொல்றாங்க, எனக்கு மௌத் வந்துருச்சு, நான் மௌத்தா போறேன், மௌத் வந்துருச்சுன்னு சொல்றது தவறல்ல, ஆனா யா அல்லாஹ் என்ன மௌத்தாக்கிடு என்று கேட்பது தவறு, என்ன மௌத்தாக்கிடு அல்லாஹ் அப்படின்னு சொல்றது தப்பு. அந்த அடிப்படையில் சகோதரர்களே, அதாவது நோய்வாய்ப்படும் பொழுதுதான் ஒரு மனிதன் அதாவது தன்னுடைய பொறுமையை இழப்பான், சகிப்புத்தன்மையை இழப்பான். அந்த நேரத்திலே உறுதியாக இருக்க வேண்டிய, சபராக இருக்க வேண்டியது மூமினுடைய கடமை. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் உள்ள பெரிய முசீபத் என்னன்னு சொன்னா, ஒரு வீட்டுல நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, எத்தனையோ டாக்டர் பார்த்துட்டாங்க, டாக்டர் வந்து பார்த்து நோய் குணமாகல, உடனே நம்மால என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அன்ஸல் அல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸல மஅஹு தவா, உலகத்தில் எந்த ஒரு நோயை அல்லாஹ் அனுப்பினாலும் அதனோடு சேர்த்து அதற்குரிய மருந்தை அனுப்பாமல் அல்லாஹ் விடமாட்டான். நோயில் மருந்து இல்லாத நோய்ங்கிறது உலகத்தில் கிடையாது. எல்லா நோய்க்கும் அல்லாஹ்விடத்தில் இருக்குது, மருந்து இருக்கின்றது. ஆனால் அந்த மருந்தை மனிதன் என்ன பண்றான், கண்டுபிடிக்க முடியாமல் தத்தளிக்கின்றான், கஷ்டப்படுறான்.
அந்த மருந்தை மனுஷன் கண்டுபிடிக்கிறது இல்ல, இது மனிதனுடைய தவறு. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நோயா இருந்தாலும் மருந்து கொடுத்துருவான். இவன் கண்டுபிடிக்காம என்ன பண்றான், இந்த நோய்க்கு மருந்தே கிடையாதுங்க, பொய், உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லு, அல்லாஹ் மருந்து இறக்கித்தான் இருப்பான். அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு நோய்க்கும் அல்லாஹ் மருந்தை அனுப்பாமல் இருக்க மாட்டான். மருந்து இல்லாமல் எந்த நோயும் அல்லாஹ் அனுப்புவதில்லை, இறக்குவதில்லை. அப்ப மருந்து இல்லாமல் எந்த நோயுமே அல்லாஹ் இறக்கலங்கும் பொழுது நாம் நோய்க்கான மருந்து சாப்பிடுவது தவறல்ல, மருந்து உட்கொள்ள தவறல்ல. ஆனால் அந்த மருந்தெல்லாம் பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கடைசியில் நோய் குணமாகலன்ற உடனே எத்தனையோ மருந்து சாப்பிட்டோம் சார், குணமே ஆகல. உடனே அங்கேருந்து யாராவது கிளை ஒன்று வரும், ஏமா உனக்கு தெரியாதா, நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும். அதனால இந்த பாவாட்ட போ, இந்த தங்கள்கிட்ட போ, இந்த ஷேகிட்ட போ, அவர்கிட்ட போய் ஓதிப்பாரு, அங்கேயும் போய் குணமாகலன்னா இந்த மாரியாத்தா கோயிலுக்கு போறாங்க பெண்கள். இந்த மாரியாத்தா கோயிலுக்கு போ, இந்த காளியாத்தா கோயிலுக்கு போ, அங்க போய் தண்ணி வாங்கி குடி. அப்போ நோய் என்பது மனிதனை எந்த நிலைமைக்கு ஆளாக்கிறது பாருங்க, அவனுடைய ஈமானையே இழக்கக்கூடிய அளவுக்கு ஆளாக்கிறது. அவனுடைய ஈமானையை பாழாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனை நோய்க்கு எடுத்து விடுகிறது என்றால், ஆகவே அதனால்தான் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோயுடைய நேரத்திலே பொறுமையாக இருங்கள், சபரோடு இருங்கள். அதே மாதிரி ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, யார சொல்லா கடுமையான நோய்வாய்ப்பட்டுக்கிறேன், கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் எனக்கு தாங்க முடியல காய்ச்சலுடைய வேதனையும் மற்ற நோய்வாயுடைய வேதனையும், எனக்காண்டி அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க அப்படின்ற உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ விரும்பினால் உனக்காண்டி துஆ செய்றமா, நிச்சயமா அல்லாஹ் உனக்கு ஷிஃபா கொடுப்பான். ஆனால் நீ விரும்பினால் உனக்காக நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன், உனக்கு நோய் குணமாகாது, ஆனால் சொர்க்கம் கிடைக்கும், எது வேணும் அப்படிங்கிறாங்க. இந்த நோய்க்கு நான் விரும்பினா நீ துஆ செய்றேன், அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்துருவான். இல்ல நீ விருப்பப்பட்டா சொல்லு, உனக்கு ரெண்டு ஆப்ஷனை தர்றேன், நான் துஆ செய்கிறேன், அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான், எது வேணும்ன்ற உடனே அந்த பெண்மணி உடனே சொன்னாங்க, யார சொல்லலாம், இந்த அற்பமான நோய்க்காக என்னுடைய சுரக்கத்தை நான் இழக்க தயாராக இல்லை, என்னுடைய சுரக்கத்தை இழக்க தயாரா இல்ல, அதனால நான் கஷ்டம் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி திரும்பி போனாங்க. இப்படி நோய்வாய் வரக்கூடிய நேரத்திலே சஹாபி பெண்மணிகள், சஹாபாக்கள் அவ்வளவு பொறுமையாக அல்லாஹ் தனக்கு மறுமையிலே கூலி தருவான் என்ற நம்பிக்கையோடு அந்த நோயை தாங்கிக் கொண்டார்கள், சகித்துக் கொண்டார்கள். அத்தகைய சகிப்புத்தன்மை, நிலைகுலையா தன்மை நம்மிடத்திலும் வர வேண்டும். நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ அல்லாஹ்ட துஆ செய்யணும், யா அல்லாஹ் எல்லா விதமான நோயை விட்டும் எல்லா விதமான பலாவை விட்டு பாதுகாத்துரு அப்படி அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு இருக்கணும். நம்முடைய துஆவையும் மீறி அல்லாஹ் ரப்பல் நமக்கு ஏதாவது நோயை கொடுத்து விட்டால், யா அல்லாஹ் நான் தான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன், நோய் தராதன்னு சொல்லி, உனக்கு காது கேட்கலையா, உனக்கு கண்ணு குருடா போச்சா, என் துஆ உன் காதுல விழலையா, இப்படிலாம். ஆகவே ஒரு மனிதன் முதலில் பொறுமையை இழப்பது, முதலில் நிலைகுலையா தன்மையை இழப்பது நோய் வரும் பொழுது. அந்த நோயின் நேரத்தில் சஹாபாக்கள் இந்த நோய்த்திலிருந்து நிவாரணம் முக்கியமா அல்லது நோயினுடைய வேதனையை தாங்கிக் கொண்டதற்காக சொர்க்கம் முக்கியமா என்று கேட்கும் பொழுது சொர்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், நிவாரணத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மார்க்கம் எவ்வளவு நடுநிலையான மார்க்கம் பாருங்க. பெந்தகோஸ்தேன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க கிறிஸ்தவத்துல. அவங்க என்னண்டா, நோய்வாய்ப்பட்டா கர்த்தர் காப்பார், கர்த்தர் மீட்பார். என்ன பண்ணுவாங்க, நோய்வாய்க்கு மருந்து சாப்பிட மாட்டாங்க. கர்த்தர் காப்பாத்தினா காப்பாத்திட்டோம், இல்லைன்னா இப்படியே செத்து போறேன். இது பெந்தகோஸ்தேய கொள்கை. இப்படி ஒரு பைத்தியகரத்தனமான நம்பிக்கையை இஸ்லாம் சொல்லி தரலங்க. மருந்து சாப்பிடுங்க, நோய்வாயிலிருந்து விடுபடுறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணுங்க, சிகிச்சை செய்யுங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஆனால் உங்களுடைய நம்பிக்கை அந்த மருந்தின் மீதோ அந்த சிகிச்சையின் மீதோ இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த மருந்தை, இந்த மருந்து எனக்கு நோயை தீர்க்கும் என்று நம்பி சாப்பிடுகிறீர்களோ, அல்லாஹ் நாடினால் அந்த மருந்தே உங்களுடைய நோயை பன்மடங்காக ஆக்கும். அல்ல, எந்த மருந்தை, இந்த மருந்து என்னுடைய நோயை குணமாக்கும் என்று நம்பி சாப்பிடுவீர்களால், அல்லாஹ் நாடினால் அந்த மருந்து அந்த நோயை குணமாக்கி இன்னொரு பெரிய நோய்க்கு வழிவகுக்கும். நடக்குதா இல்லையா உலகத்துல? அதுக்கு மருத்துவத்தில் ஈஸியா ஒரு பேர் வைப்பாங்க, சைடு எஃபெக்ட். சைடு எஃபெக்ட். இந்த மருந்து நல்ல மருந்து தான், அது உங்களுக்கு அலர்ஜி இருக்கிறதுனால அது சைடு எஃபெக்ட் ஆக்கிடுச்சு. அங்கே தவக்குல் அல்லாஹ் மேல் நம்பிக்கை வரணும். மருந்து சாப்பிடுகிறேன், ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், சிகிச்சை பண்ணுவேன், ஆனால் ரப்பல் ஆலமீனே நீ நாடினால் மட்டும்தான் இந்த மருந்து வேலை செய்யும், நீ நாடினால் மட்டும்தான் இந்த மருந்து ஆக்ஷன் செய்யும், அல்லது நீ நாடினால் இந்த மருந்து ராங் ரியாக்ஷன் காட்டிவிடும், தவறான பிரதிபலிப்பை காட்டிவிடும். இந்த நம்பிக்கை ஒரு மூமினுக்கு இருக்கணும்.
ஆனால் சஹாபாக்கள் அதுக்கும் படி ஒரு மேல போய் நின்றாங்க. எப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் நான் மருந்து சாப்பிடுறேன், ஆனால் என்னை குணமாக்காட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய சொர்க்கத்தை மட்டும் எனக்கு இலக்க வச்சிடாத. இந்த சிரமத்தை இந்த கஷ்டத்தை தாங்கி கொண்டால் தான் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றால் நான் சிரமத்தை தாங்கிக் எனக்கு சொர்க்கத்தை எனக்கு தடுத்துறாத, எனக்கு மறுத்து விடாதே. அந்த சஹாபாக்களுடைய பொறுமை, நிலைகுலையா தன்மை சகோதரர்களே நமக்கும் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன மாதிரி ஒரு மூமின் தாங்கக்கூடிய சகித்துக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சிரமத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி உண்டு என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அதே மாதிரி சஹாபாக்கள் ஒரு மூமினுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக, ஒரு மூமினுக்கு ஹபீபான இரண்டு பிரியத்திற்குரிய இரண்டு உறுப்பு என்னன்னு சொன்னா அவனுடைய கண்கள். எங்க தாண்டிட்டு வர்ற பேப்பர் அங்கேயே கொடுத்து அனுப்பு. ஒரு மூமினுக்கு ஹபீபான அவனுடைய பிரியத்திற்குரிய இரண்டு உறுப்புகள் அவனுடைய இரண்டு கண்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக, அதாவது என்னுடைய மூமினுக்குரிய என்னாச்சு இப்படி இப்படி அனுப்பி இப்படி பாப்பா, இந்த பக்கம் நடுவில் வரக்கூடாது, இப்படி ஓரமா போ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களிக்கின்றான், என்னுடைய மூமினுக்குரிய இரண்டு ஹபீபான பிரியத்திற்குரிய இரண்டு கண்களை நான் பறித்துக் கொண்டால் அதற்கு பாகரமாக அவனுக்கு நான் சொர்க்கத்தை வழங்குகின்றேன். அல்லாஹ் சொல்றதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இன்னைக்கு கண் பார்வை இழந்தவர்களுக்கு நிச்சயமாக ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. அப்ப ஹஜ்ரத் இன்னைக்கு பெரிய அநியாயக்காரனா இருக்கிறான், பெரிய பித்தலாட்டம் பண்றான், தொழுவுறதுல நோன்பு வைக்கிறதுல எந்த இபாதம் செய்யறதுல பொய் பேசுறான், பித்தலாட்டம் பண்றான், எல்லாம் பண்றான், ஆனா அவன் கண்ணு மட்டும் இல்ல, அவன் நேரம் சொர்க்கத்துக்கு போயிடுவானா? நிச்சயமாக அவனுக்கு சொர்க்கம் உண்டு. அந்த கண் பார்வை இல்லாமல் அவன் தவிக்கக்கூடிய கஷ்டம், அவன் படக்கூடிய சிரமம், இந்த சிரமம் அவனுடைய எல்லா பாவத்திற்கும் பரிகாரமாக ஆகிவிடும். அதே நேரத்தில் கண் பார்வை உள்ளவர் அவர் நல்ல இபாதத்தாலியாகவும் தக்வா உள்ளவராகவும் அல்லாஹ்வுடைய இறை நெருக்கத்திற்குரியவராகவும் இருந்தால் அவருக்கு 100 நலானூர் தர்ஜாக்கு மேல தர்ஜா, அந்தஸ்துக்கு மேல அந்தஸ்து. ஐதா ரப்பல் ஆலமீன் சொல்றான், என்னுடைய அடியான் அவனுக்கு பிரியத்திற்குரிய இரண்டு கண்களை நான் பறித்துக் கொண்டால் அதற்கு பகரமாக அவன் சபரோடு இருந்தால், பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு அது இருந்தால் அந்த சகிப்புத்தன்மைக்காக நான் அவனுக்கு சொர்க்கத்தை வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களிக்கதான் பெருமானா சொன்னாங்க. அதே மாதிரி சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சஹாபாக்கள் கண்களை இழந்தார்கள், கண்ணை இழந்து அல்லாஹ்வுக்காக அதை சகித்துக் கொண்டார்கள். அபு சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு போர்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அவங்க போர்ல என்ன ஆகுது, எதிரி எய்யக்கூடிய அந்த அம்பு அவருடைய கண்ணில் வந்து பாஞ்சிருது. எதிரி போடக்கூடிய அம்பு அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணில் வந்து பாஞ்சிருது. கண்ணில் வந்து பாஞ்ச உடனே அந்த கண்ணை கீழே தள்ளிடுது. கொஞ்ச நேரத்தில் கண்ணு கீழே விழுந்துருது. அந்த கண்ணை கையில் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. வந்து கேட்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த கண்ணை இழந்திருக்கிறேன், நான் இழந்த கண்ணுக்கு எனக்கு என்ன கிடைக்கின்ற உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை சொல்றாங்க, சொர்க்கம் கிடைக்கணும். அந்த கண்ணை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு கண்ணை ஒரு கையால மூடிக்கிட்டு அடுத்த கண்ணை வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்தார்கள். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யாரெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டார்களோ சிரமப்பட்டார்களோ வந்து கேட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்து சொர்க்கம் தான். சொர்க்கத்தோட பெரிய பரிசு என்னங்க இருக்க முடியும்? அதோட பெரிய பரிசு என்ன? அந்த சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடிய ரிலா, அல்லாஹ்வுடைய திருப்தி, இதை விட பெரிய கூலி என்ன இருக்க முடியும்? ஆகவேதான் உயர்ந்த கூலியான சொர்க்கத்தையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற சபரோடு சகிப்புத்தன்மையோடு இருந்த அத்தனை சஹாபாக்களுக்கும் வாக்களித்தார்கள். அதுல ஒருத்தவங்க தான் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கண் பார்வை இழந்த சஹாபி. அந்த ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா கண் பார்வை இழந்து, அதான் நல்ல கண் உள்ளவங்க. இதுல ஒரு பெரிய கொடுமை, பிறக்கும் பொழுதே கண் பார்வை இல்லாமல் வர்றதை விட கண் பார்வையா இருந்து இழக்கிறாங்க பாருங்க, இந்த கொடுமை பெரிய கொடுமை. இவங்களோட வேதனை பெரிய வேதனை. பிறவி குருடாய ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க ஓரளவு மெயின்டைன் பண்ணிப்பாங்க. நல்ல கண் பார்வை இறந்து இடையில இழந்துறாங்க பாருங்க கண் பார்வையை, இவங்க படக்கூடிய சிரமம் கஷ்டம் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நல்ல கண் பார்வை உள்ள சஹாபி, திடீர்னு என்ன பண்ணா கண் பார்வை இழந்துறாங்க. இருந்தாங்க சஹாபாக்கள் அவங்கள நலம் விசாரிக்கிறதுக்காக வர்றாங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதுல ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நலம் விசாரிக்கிறதுக்காக வர்றாங்க. அப்ப வந்து கேக்குறாங்க, ஸைதே, உங்களுடைய கண் பார்வை இழந்த நேரத்திலே உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? ரசூலுல்லாஹி கேக்குறாங்க. கண் பார்வை இழந்த நேரத்திலே உங்களுடைய ஃபீலிங், உங்களுடைய உணர்வு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, குன்து அஸ்பிரு வ அஹ்தஸிபு
யார சொல்லலாம், உங்களுடைய பாசறையில பயின்ற மாணவன் நான், உங்களிடத்தில் பயிற்சி பெற்ற மாணவன் நான் எப்படி இருப்பேன்? அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொண்டேன், அல்லாஹ்வுக்காக பொறுமையோடு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், பொறுமையோடு இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வகான சவாபக்கல் ஜன்னா யா ஸைத், ஸைதே உங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்திருப்பது சொர்க்கம்தான். நீங்க இந்த கண் பார்வை இழந்து அதற்காண்டி பொறுமையோடு இருந்தீங்க பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருப்பது சொர்க்கம்தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்னொரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கண் பார்வை இழந்தாங்க. இழந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் விசாரிக்கிறாங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, யார சொல்லலாம், எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, எனக்கு கண் பார்வை போனதுக்கு கவலை இல்ல, ஆனால் இந்த கண் பார்வையை இழந்து உங்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இழந்துட்டேனே, அதை நினைச்சா எனக்கு வேதனையா இருக்குது அப்படின்னாங்க. அந்த வேதனையிலே கொஞ்ச நாள் இருந்தாங்க. பிறகு கொஞ்ச நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் வரவங்க, அந்த சஹாபி வரவங்க சொல்லுவாங்களா, எனக்கு கண் பார்வை கிடைக்குதான்னு துஆ செய்யுங்க. எது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்க்கிறதுக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்க்கணும், அதுக்காக எனக்கு துஆ செய்யுங்க சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆறாங்க. அந்த வஃபாத்தான செய்தி கேள்விப்பட்ட பிறகு அந்த சஹாபி தன்னை யார் வந்து சந்தித்தாலும் எனக்கு கண் பார்வை கிடைப்பதற்காக துஆ செய்யுங்க சொல்றதை நிறுத்திட்டாங்களாம். எனக்கு இனிமே கண் பார்வை தேவையில்லை. நான் எதுக்காக ஆசைப்பட்டேன்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்க்கறதுக்கு தான் ஆசைப்பட்டேன். இப்ப அந்த நாயகமே ஸல்லல்லாஹு உலகத்துல இல்ல, இனி நான் யாரை பார்க்க போறேன்? எனக்கு கண் பார்வை தேவையில்லை. நான் இப்படியே இருந்து அல்லாஹ்வோட சொர்க்கத்தை வாங்கிட்டு போறேன், மறுமையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பேன். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் தங்களுடைய சிரமங்களை தாங்கிக் கொண்டார்கள். அருமை சகோதரர்களே, அது போன்ற சகிப்புத்தன்மை நமக்கு கிடைக்குமேனால் அல்லாஹ்வுக்காக எந்த கஷ்டத்தையும் எந்த சிரமத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திருப்பொருத்தத்திற்காக தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மனோ வலிமையை ரப்பல் ஆலமீன் கொடுப்பானேனால் இதைவிட அல்லாஹ்வுடைய பெரிய நியமத் எதுவும் இருக்க முடியாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அருமை மகனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வாரிசு, ஆண் வாரிசு இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திடீர்னு மௌத்தாயிடுறாங்க. 1.5 வயசு பிள்ளையாருக்கும் மௌத்தாயிடுறாங்க. மௌத்தாகும் பொழுது அது மட்டுமல்ல, அந்த மரண தருவாயிலே இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு மூச்சு மேலே இங்கேயும் வாங்கிட்டு இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோகமே உருவா அந்த முகத்தை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த வாங்கின மூச்சு கொஞ்ச நேரத்தில் அடங்கிடுது. உயிர் போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களிலிருந்து கண்ணீரா வருது. ரசூலுல்லாஹி கண்களிலிருந்து கண்ணீரா வருது. இதை பார்த்தோன்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா பக்கத்துல கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த ததுமாவு, நீங்களும் அழுவுறீங்க? வஹாதல்லதி தன்ஹா அன்ஹு அனின் நாஸ், இதைத்தானே செய்யக்கூடாது நீங்க மக்களை தடுத்தீங்க. யாரா மௌத்தாயிடுனா அழுவ கூட நீங்க மக்களை தடுத்துருக்கீங்க, ஆனா நீங்களே அழுவுறீங்களே யா ரசூலல்லாஹ். இதா இறக்கல் முஸ்லிமூன தபக்கி எபுக்கூன் மாஹு, மக்கள் எல்லாம் நீங்கள் அழுவதை பார்த்தால் அவங்களும் அழுவ ஆரம்பிச்சிட மாட்டாங்களா? அது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒலா அன்ஹன் நாஸ அன் ஹாதல் புகா, நான் இப்படி கண்களிலிருந்து கண்ணீர் அடிப்பதை மக்களை தடுக்கவில்லை, ஒப்பாரி வைத்து அழுவதைத்தான் நான் தடுத்தேன். தலையிலையும் வாயிலையும் கையிலையும் அடிச்சுக்கிட்டு, அல்லாஹ் ஏத்த வீட்டுக்காரி 8 புள்ள இருக்குதே அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா, நான் ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சிருந்தேனே அதான் போயிடுச்சா, இப்படி ஒப்பாரி வச்சு அழுவதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அல்லாஹ் என் புள்ள சிரிச்சா அப்படி அழகா இருப்பானே, நடந்தா இவ்வளவு அழகா இருப்பானே, படுத்தா இப்படி அழகா இருப்பானே, என் புள்ள பொண்ணு போயிட்டானே, இது என்ன அவசியம் இருக்குது? அழகாவே இருக்கட்டும் இப்படி சொல்லி புலம்புவதனால என்ன பிரயோஜனம்? இதனால என்ன பலன்? இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு பெண்மணி ஒரு கபரிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். ஒரு பெண்மணி ஒரு கபரிலே உட்கார்ந்து ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருந்தாள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியா போனாங்க. போமா சொன்னாங்க, இத்தகில்லா, அல்லாஹ் பயந்துக்க, நீ 2 தப்பு செய்ற. ஒண்ணே பெண்கள் கபருக்கு வரக்கூடாது, கபருக்கு வந்திருக்கிற. 2வது கபர்ல உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கிற, நீ அல்லாஹ் பயந்துக்க அப்படிங்கிறாங்க. வந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணு பார்க்கல. தன்னை எச்சரித்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு அந்த பெண் பார்க்கல. பார்க்காம அந்த பெண்ணு சொல்லுச்சு, ஆமாமா உனக்கு வந்தா தெரியும், போ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாம, ஆமாமா எனக்கு வந்த கஷ்டம் உனக்கு வந்தா தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போ எனக்கு தெரியும் அப்படின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா போயிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே அங்க நின்று சில பேர் அந்த பெண்ணு சொல்றாங்க, உன்னை கண்டிச்சது யார் தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ற உடனே அந்த பெண்மணி அலறி அடிச்சு ஓடியாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு. யார சொல்லலாம், மன்னிச்சுங்க யார சொல்லலாம், நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் இப்ப பொறுமையா இருக்கிறேன், சபரா இருக்கிறேன் அப்படிங்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸப்ரு இந்த சதுமத்தில் ஊலா, சபர் என்பது நல்ல ஒப்பாரி வச்சு அழுது முடிச்சு 3 நாளைக்கு அப்புறம் சரி நான் பொறுத்துக்கிட்டேன், இது சபர் அல்ல. அஸ்ஸப்ரு இந்த சதுமத்தில் ஊலா, உனக்கு முதல் கஷ்டம் ஏற்படுகின்றது, அந்த நேரத்தில் உள்ளத்தை ஸ்ட்ராங்கா வைப்பதான் சபர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
நல்ல 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு என் புள்ள இருந்தான், அவன் மௌத்தா போயிட்டான், நான் அல்லாஹ் காண்டி சபூர் செஞ்சுக்கிட்டேன். அந்த நேரத்தில் என்ன பண்ண, ஒப்பாரி வச்சு ஊரையே கூட்டி அழுத. இப்ப 3 வருஷம் கழிச்சு அழுது என்ன பிரயோஜனம், பொறுமையா இருந்து என்ன பிரயோஜனம்? பெருமானா சொல்றாங்க, அந்த முதல் வேதனை முதல் கஷ்டம் வரும்பொழுது அந்த நேரத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, உங்களை உடல் நோயை கொண்டு சோதிப்பேன், உங்களுக்கு வேண்டியவருடைய உயிர் இழப்பை கொண்டு சோதிப்பேன், அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் வபஷிரி சாபிரீன், நபியே யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். பொறுமைங்கிறது என்ன, அஸ்ஸப்ர, இந்த சதுமத்தில் ஊழா கஷ்டம் வரக்கூடிய ஆரம்ப கட்டத்திலே பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு இருக்க வேணும் அப்படிங்கறத பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தான பொழுது ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்களா அழுவுறீங்க பொழுது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஹாதா ரஹ்மத்துன் ஜஅலல்லாஹு ஃபீ கல்பி இபாதிஹி, இது கண்ணீர் வடிக்கிறமே, இது இரக்கம், இந்த இரக்கத்தை அல்லாஹ் தன் நாடிய அடியாருடைய உள்ளத்தில் வைக்கின்றான். அப்ப நமக்கு வேண்டியவர்கள் இறந்துட்டதாலேயோ இழந்துட்டதாலேயோ நம்ம கண்ணீர் வடிப்பதோ அழுவதோ தவறல்ல. ஒப்பாரி வைப்பது, புலம்புவது, கோடு கூச்சலிடுறது, சத்தம் போடுறது, இதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு வன்மையா கண்டிச்சாங்க. அப்படி சத்தம் போட்டு ஒப்பாரி வைத்து கூச்சலிட்டு அழுவதினால் அந்த மையத்துக்கு அதாவு செய்யப்படுதுன்னாங்க. எந்த மையத்துக்காக ஒப்பாரி வைக்கிறீங்களோ அந்த மையத்து அதாவு செய்யப்படுது. அரபு காலத்துல என்ன பழக்கம் இருந்துச்சுன்னா, ஒப்பாரி வைக்கிறதுக்குனே சில பெண்கள் இருப்பாங்க. ஒப்பாரி வைக்கிறதுக்குனே சில பெண்கள் இருப்பாங்க. மூத்தான உடனே அந்த பெண்கள் சொல்லி அனுப்பிடுவாங்க, அந்த பெண்கள்லாம் வந்துருவாங்க வீட்டுக்கு. இது அரபு காலத்துல, ஐயாமுல் ஜாஹிலியால, அரபி அறியாமை காலத்துல, அதாவது கற்காலத்துல இல்லங்க, இன்னைக்கு பொற்காலத்திலே இந்த பழக்கம் இருக்குது. இந்துக்கள் வீடுகளை பாத்தீங்கன்னா, முஸ்லீம்கள் வீடுலாம் பார்த்தது இல்ல, அல்லாஹ் காப்பாத்தணும் அப்படிலாம் இல்லாம, இந்துக்கள் வீடுகள்ல ஒப்பாரி வைக்கத்தின ஒரு கூட்டம் வருவாங்க. என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு எதையாவது சொல்லி ஓடு ஒப்பாரி வச்சு மூக்கு சிந்தி உட்காந்து அழுவுங்க. வீட்டுல குடும்பத்துல யாரும் அழுவ மாட்டாங்க, அந்த பொம்பளை உட்காந்து அழுவுங்க. அதாவது கதை ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு மாமியார் மருமகள் 2 பேர் இருந்தாங்களா, 2 பேரும் ஒப்பாரி வைக்க போறவங்களாம், கூலிக்காண்டி ஒப்பாரி வைக்க போவாங்களாம். அப்ப ஒப்பாரி வைக்க போற இடத்துல மாமியார் சொல்லலாம், பந்தலில புடலங்க பாத்தியா அப்படின்றாலாம். அந்த வீட்டுல பந்தல்ல புடலங்க தொங்கிட்டு இருந்துச்சான். உடனே மாமியார் சொல்லலாம், போகும்போது பறிச்சுக்கலாம், கவலைப்படாத. என்ன என்ன சொல்றாங்கன்னு மத்தவங்களுக்கு தெரியாது, ஆனா ஒப்பாரி வச்சு அழுவாங்க. இது ஒரு மிக மிக கேவலமான கலாச்சாரம். ஒப்பாரி வைப்பது, அதான் இது மற்றவர்கள் ஒப்பாரி வைப்பதில்லை, அந்த வீட்டில் உள்ளவர்களோ குடும்பத்தில் உள்ளவர்களோ ஒப்பாரி வைப்பதும் மிகப்பெரிய ஹராமான காரியம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியம். அதனால தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யாருடைய, அதாவது எப்படி உங்களுடைய உடல் இழப்பு ஏற்பட்டால், பார்வை இழப்பு ஏற்பட்டால், கண்களை இழந்தால், இந்த மாதிரி நேரத்தில் நீங்க சபராக இருக்க வேண்டுமோ, அதே மாதிரி உங்களுக்கு வேண்டியவர்கள், உங்களுக்கு நட்புக்குரியவர்கள், உறவினர்கள் உயிரிழந்தால் அந்த நேரத்திலும் சபரோடு பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி உணர்த்தினாங்க. ஒரு முறை ஹாரிசா பின் சுராகா ரலியல்லாஹு தஆலா சஹாபி பெண்மணி, ஹாரிசா பின் சுராகா ரலியல்லாஹு தஆலா சஹாபி பத்ர் போர்ல ஷஹீதாயிடுறாங்க. ஷஹீதான உடனே அவங்களுடைய அம்மா ஹாரிசா பின் சுராகா ரலியல்லாஹு தஆலா தாய்க்கு ஹாரிசா ரலியல்லாஹு ஒரே மகன், ஒரே பிள்ளை. அந்த அம்மையார், நம்ம புள்ள பத்ர் போருக்கு போனானே, மௌத்தாயிட்டானோ ஷஹீதாடன் தெரியல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பதறி அடிச்சு ஓடியாடுறாங்க. வர்ற வழியிலே சஹாபாக்கள் சொல்லிறாங்க, கது குதில ஹாரிசா, உன்னுடைய மகன் ஹாரிசா ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்ற உடனே அந்த அம்மா நேர பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனை பற்றி எனக்கு சொல்லுங்கள். அக்பிரினி அன் ஹாரிசா, என்னுடைய ஹாரிசாவை பற்றி எனக்கு சொல்லுங்கள். இன் கான ஃபில் ஜன்னா சபர்தோ, அவன் சொர்க்கத்தில் இருப்பான்னு சொன்னா சொல்லுங்க, நான் பொறுத்துக்கிறேன், தாங்கிக்கிறேன். இல்ல அவன் சொர்க்கம்லாம் கிடைக்காதுன்னு சொன்னா, நான் என்னுடைய குல பழக்கப்படி இங்கே உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு போறேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. ஏன்னா இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம் அது, பத்ர் போர் ஹிஜ்ரி 1 நடக்குது, இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம், இஸ்லாம்ல அந்த அளவுக்கு புரியாத நேரம். ஏமா சொர்க்கத்துல இருக்கான சொல்லுங்க, நான் அல்ஹம்துலில்லாஹ் சபூர் செஞ்சுக்கிறேன். இல்ல அப்படிலாம் இல்லங்கிறீங்களா, இங்கே எனக்கு அனுமதி தாங்க, ஒப்பாரி வச்சுட்டு போறேன் அப்படின்னாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப ஹெல்த்தி அன்டி, என்ன அறிவில்லையா அவனுக்கு, மண்டல அறிவில்ல, வைத்தியத்தனமா பேசிக்கிட்டு. இன்னலில் ஜினானி தமானோன், சொர்க்கத்திற்கு 8 படித்தரங்கள் இருக்கின்றன. இன்ன இப்னகி ஃபில் ஃபிர்தௌஸில் ஆலா, அதிலே உயர்ந்த படித்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உன்னுடைய மகன் இருக்கின்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த அம்மா அல்ஹம்துலில்லாஹ்டாங்க, தன்னுடைய மகன் மௌத்தானதுக்கு அல்ஹம்துலில்லாஹ்டாங்க. இன்னாலில்லாஹ் சொல்ல வேண்டிய இடத்துல அல்ஹம்துலில்லாஹ்டாங்க அந்த அம்மா. எதுக்கு சொல்றான் சகோதரர்களே, இஸ்லாத்திற்கு வந்த புதுசுல ஒப்பாரி வைத்து அழுவது கூடாது என்று கூட தெரியாத காலகட்டத்தில், ஆனா அவங்களுடைய தவக்குல் எப்படி இருந்துச்சு பாருங்க. ஒப்பாரி வைக்கிறது ஹராம்ங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியல. எங்க பரம்பரை பழக்கம், யாரா மௌத்தா போயிட்டா ஒப்பாரி வச்சு அழுவோம். அதனால யார சொல்ல, இங்கே நான் பெருமையா கொடுங்க, இங்கே உட்காந்து நான் ஒப்பாரி வச்சுட்டு போறேன். அவங்க ஒப்பாரி வைக்க தவறுன்னு தெரியல, ஆனால் என்னுடைய மகன் சொர்க்கத்துக்கு போயிட்டான்னு சொல்லுங்க, நான் சபரோடு இருக்கிறேன். அந்த தவக்குல் இருந்துச்சு, அந்த சகிப்புத்தன்மை இருந்துச்சு.
அந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்களும் அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மையை உருவாக்கி கொண்டார்கள். கடைசியா சஹாபாக்களுடைய சம்பவம் ஒண்ணு, நிறைய சம்பவங்கள் சகிப்புத்தன்மைக்கு ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இருக்குது. கடைசியா சம்பவம் சொல்லி முடிச்சுக்கலாம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரெண்டு பேரும் கணவன் மனைவி. இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்காங்களே, அபு சலமா மேல அப்படி பாசம், கணவன் மனைவி மேல அவ்வளவு பிரியமா இருந்தாங்க, அவ்வளவு பாசமா இருந்தாங்க. அப்படி பாசமா இருக்கான காரணம் என்ன? அபு சலமா அப்படி நடந்துக்கிட்டாங்க மனைவிட்ட, அவ்வளவு பாசத்திற்குரிய அன்புக்குரிய கணவன் நடந்துக்கிட்டாங்க. திடீர்னு அபு சலமா ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆயிடுறாங்க. வஃபாத் ஆனவன அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அழுகுறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. தன் பாசத்திற்குரிய கணவன் மூத்தா போயிட்டாரே, வேதனை தாங்க முடியல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு போறாங்க. மௌத்துக்கு போனா அந்த அம்மா இத்தால இருக்கிறாங்க, திரைக்கு பின்னால் இத்தால இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உம்மு சலமாவே கவலைப்படாத, உனக்கு ஒரு துஆ கற்றுத் தருகிறேன். அந்த துஆவை நீ ஓதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு அடுத்து அபு சலமாவை விட நல்ல கணவனை தருவான், அபு சலமாவை விட நல்ல கணவனை தருவான் அப்படி ரசூலுல்லாஹி சொல்லி தராங்க. அந்த துஆ என்ன? அல்லாஹும்ம ஐன்னி ஃபி முஸீபத்தி ஹாதா வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா. இது மௌத்துக்கு மட்டும் இல்ல, வேற எந்த சிரமமான நேரத்திலையும், எந்த கஷ்டமான நேரத்தில் எதையாவது ஒன்று இழக்கிறோம்னு வைங்களேன், அந்த நேரத்தில் துஆ ஓதுங்க, யா அல்லாஹ் இந்த முசீபத்திலே எனக்கு நீ உதவி செய்வாயாக, இதை விட சிறந்த பகரத்தை எனக்கு தருவாயாக. நான் ஒரு முறை பைக்ல போய்கிட்டு இருந்தேன். அப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றாரு. ஏன்னா டக்குனு கை காட்டினாரு. கை காட்டணும் நின்று, என்ன சாப் என்ன விஷயம் அப்படின்ட்டேன். ஹஸ்ரத் நான் அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போனோம், நான் அரை மணி நேரமா நின்றேன் பஸ்ஸுக்காண்டி. அந்த பஸ் நான் போக வேண்டிய பஸ் இப்பதான் வந்துச்சு, வந்தா கடுமையான கூட்டம், நிக்க கூட இல்ல, அவன் பாட்டுக்கு போயிட்டான். நான் அர்ஜென்ட்டா போயேன் சார், எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல விட்டுறீங்களா அப்படின்னாரு ஒரு இடத்த சொல்லி. சரி ஏறி உட்காருங்க, நான் போக வேண்டிய இடம் இல்ல, நான் வேற திசையில போனிருந்தாலும் வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, நான் கொண்டு போய் அவரை இறக்கி விடுறேன். இறக்கி விடும்போது சொல்றாரு, பாருங்களா அந்த பஸ் இப்பதான் வந்துட்டு இருக்குது பின்னாடி, அந்த பஸ் இப்பதான் பின்னாடி வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் பஸ்ஸுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பஸ்ஸை நான் மிஸ் பண்ண உடனே இந்த துஆ ஓதுனேன், யா அல்லாஹ் இந்த முசீபத்துல எனக்கு நீ உதவி செய்வாயாக, இதை விட நல்ல பகரத்தை எனக்கு தருவாயாகன்னு துஆ செஞ்சேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பஸ்ல போயிருந்தா கூட அவ்வளவு சீக்கிரம் போயிருக்க முடியாது, எனக்கு நல்ல பகரத்தை அல்லாஹ் உங்கள் மூலமா கொடுத்தான். தேவை தவக்குல், அல்லாஹ் செய்வாங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்த துஆவை செய்தால் நிச்சயமாக அந்த துஆவின் மூலம் அல்லாஹ் உதவி செய்வான். அபு சலமா ரலியல்லாஹு உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கணவனை இழந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்த அந்த துஆவை நான் ஓதினேன். அல்லாஹும்ம ஐன்னி ஃபி முஸீபத்தி ஹாதா, யா அல்லாஹ் இந்த முசீபத்தில் எனக்கு உதவி செய்வாயாக, வஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா, எனக்கு இதை விட சிறந்த பகரத்தை தருவாயாகன்னு கேட்டேன். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபு சலமாவை விட ஒரு மடங்கல்ல, பன்மடங்கல்ல, 100 மடங்கல்ல, 1000 மடங்கல்ல, கோடான கோடி மடங்கு உயர்ந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எனக்கு கணவனா கொடுத்தான். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அபு சலமாக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி முன்னாடி அபு சலமா ஒண்ணுமே கிடையாது. அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு வேணா ஒரு நல்ல உயர்ந்த கணவனாக இருந்திருக்கலாம், ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி முன்னாடி அபு சலமா ஒண்ணுமே கிடையாது. அப்ப நான் நினைச்சேன், அபு சலமா இதை விட இவரை விட நல்ல பகரத்தை தருவாய்னு துஆ செய்ய சொல்றாங்க, அபு சலமாவை விட நல்ல கணவன் யார் இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்ப நான் கற்பனை கூட செஞ்சு பார்க்கல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எனக்கு கணவனா வருவாங்கன்னு சொல்லி. ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கணவனா வந்தாங்க. காரணம் சகோதரர்களே, பொறுமை, சகிப்புத்தன்மை, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் மீதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வாக்குறுதியின் மீது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட நம்ம எந்த காரியத்தையும் செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமா நமக்கு வெற்றி தருவான். அதே மாதிரி உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா என்ற பெண்மணி, இவங்களுடைய கணவர் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய கணவர் அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் வெளியூருக்கு பிரயாணத்துக்கு போறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்காண்டி போறாங்க. திரும்பி வர்றாங்க, பல நாட்களுக்கு பிறகு சிரமத்தோட திரும்பி வர்றாங்க. அவங்க திரும்பி வர்ற அன்னைக்கு அன்றைய இரவு அன்றைய மாலை அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சின்ன புள்ள மகன் மூத்தாயிடுறாங்க. மகன் மூத்தான உடனே ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய மகனுக்கு கஃன் போட்டு ரெடியா வைக்கிறாங்க. அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. வரும்பொழுதே மகிழ்ச்சியோட வர்றாங்க. தன்னுடைய மனைவியை பல நாளைக்கு அப்புறம் பாக்குறோம், குழந்தைய பல நாளைக்கு அப்புறம் பாக்குறோம் சொல்லி மகிழ்ச்சியோட வர்றாங்க. அந்த மகிழ்ச்சியை பார்த்த உடனே உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு அந்த குழந்தை மூத்தான செய்தி சொல்றதுக்கு மனசு வரல. எங்க அந்த மகிழ்ச்சி நம்முடைய கணவன் பல நாட்களுக்கு அப்புறம் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில இருந்து நம்மளை சந்திக்க வந்திருக்காங்க, எங்க அவங்க மகிழ்ச்சி போயிடுமோன்னு சொல்லி மறைச்சிடுறாங்க. ஆனா அந்த மகிழ்ச்சி மனைவியை பார்த்த உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுக்கு நிமிடத்தில் நிமிடம் அதிகமாகிட்டே இருக்குது. அதனால அந்த அம்மா சொல்லாம மறைச்சாங்க. கொஞ்ச நேரம் ஆன பிறகு சாப்பிட்ட பிறகு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, எங்க நம்ம பிள்ளையை காணோம்னு சொல்லி.
உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த நேரத்துல எங்க நம்ம புள்ள மூத்தாயிட்டான்னு சொன்னோம்டா அவங்களுடைய சந்தோஷம் பறிபோயிடுமோன்னு சொல்லிட்டு புள்ள தூங்கிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. அப்படியே சரி தூங்கிட்டு எழுப்ப வேண்டாம், காலையில பாத்துக்கலாம்னு சொல்லி அன்றைய இரவு கணவன் மனைவி வீடு கூடுகின்றார்கள். ஒரு தாய் பாருங்க, தன்னுடைய பிள்ளை இழந்த சோகத்திலும் கூட தன்னுடைய கணவனுக்கு அந்த சோகத்தை பங்கிட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த நேரத்திலும் கணவனுடைய அழைப்புக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கணவனோடு வீடு கூடுகின்றார்கள். அவரது உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா எல்லாம் காலையில முழிச்சு குளிச்சு கிழிச்சு முடிச்சு சுபலாம் தொழுதுக்கு அப்புறம் அந்த அம்மா மெதுவா தன்னுடைய கணவன்கிட்ட கேக்குறாங்க, அல்லாஹ் நம்மளுக்கு ஏதாவது அமானித பொருளை கொடுத்து அந்த அமானித பொருள் அல்லாஹ் ஒருத்தர் நமக்கு ஒரு அமானித பொருளை கொடுத்து அந்த அமானித பொருளை திரும்ப கேட்டா நம்ம தரமாட்டேன்னு சொல்லலாமா? சேச்சா அதை எப்படி தரமாட்டேன்னு சொல்ல முடியும்? கேட்டா திரும்ப கொடுத்தானே ஆகணும். இப்ப சொன்னாங்க, அதே மாதிரி ரப்புல் ஆலமீன் நமக்கு குழந்தைய அமானிதமா கொடுத்தான், அவன் கேட்டான், திரும்ப அல்லாஹ் எடுத்துக்கிட்டான் நம்முடைய பிள்ளைய. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மனைவியுடைய சபரை நினைத்து சந்தோஷப்பட்டு மனதுக்குள்ள பொறுத்துக்கிறாங்க. பொறுத்துக்கு நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து நடந்த சம்பவத்தை சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு நான் வீட்டுக்கு வந்தேன், என் மனைவி மேல அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு மகிழ்ச்சியோட வந்தேன். ஆனா என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளை மௌத்தான செய்தியை கூட என்று சொல்லாம மறைத்து என்னோட இரவு வீடு கூடினால் அதற்கு எனக்காக ஒத்துழைத்து காலையில வந்து முடிச்ச பிறகு அந்த மாதிரி செய்தி சொல்றான். யா ரசூலல்லாஹ் சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாரக்கல்லாஹு ஃபீ லையாலிக, உன்னுடைய அந்த இரவிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நீங்க உன்னுடைய மனைவி பொறுமையோடு இருந்து உனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா பாரு, அந்த இரவிலே அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக அப்படின்னு சொல்றாங்க. சகோதரர்களே, அதற்கு பிறகு அதற்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் அந்த குழந்தை மௌத்தான பிறகு 9 குழந்தைகள் பிறக்கின்றன. 9 குழந்தைகளுமே ஹாஃபிதுல் குர்ஆனாகவும் ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய முஹத்திஸ்களாகவும் இருந்தார்கள். காரணம் அந்த பெண்ணுடைய சபுர், ஒரு பெண்மனுடைய பொறுமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையிலே அப்படி ஒரு அற்புதமான பரக்கத்துகளை செஞ்சான். ஆகவே சஹாபா பெருமக்களிடத்திலே எப்படிப்பட்ட கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக எப்படி சகித்துக் கொண்டார்களோ தாங்கிக் கொண்டார்களோ அது போன்ற சகிப்புத்தன்மையை, அது போன்ற சோதனைகளை நாம் வென்றெடுக்கக்கூடிய சாதனையாளர்களாக நம்மை நாமே ஆக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய அருளையும் நாம் எதிர்பார்க்க முடியும். ஆனா இதுல என்ன தெரியுமா ஒரு விஷயம், நாம நினைப்போம், ஹஜ்ரத் நானும் பொறுமையா இருக்கலாம் ட்ரை பண்றேன், ஆனா அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறான். நிச்சயமா செய்ய மாட்டான், நிச்சயமா அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். நீங்க பொறுமையோடு இருந்து சாதித்தால் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்க முடியும். நாம என்ன எதிர்பார்ப்போம்டா, முதல்ல அல்லாஹ் உதவி செய்யட்டும், அப்புறம் நம்ம பொறுமையோடு இருப்போம். எப்படி பொறுமை வரும், எப்படி சபர் கிடைக்கும், எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? ஆகவே அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு கஷ்டத்திலும் எந்த ஒரு பிரச்சனைக்கு நேரத்திலும் நாம் அல்லாஹ்வுக்காக சகிப்புத்தன்மையோடு நிலைகுலையா தன்மையோடு, எந்த கஷ்டம் வந்தாலும் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான், அவனை மீறி நமக்கு யார் என்ன செஞ்சிட முடியும்? வலை யுஸீபனா இல்லாமா கதவல்லாஹு அலைனா. சஹாபாக்கள் சொல்றான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் சொல்றான், சஹாபாக்கள் இந்த வேதத்தை தான் தாரக மந்திரமா தங்களுடைய வாழ்க்கையில் ஆக்கிக் கொண்டார்கள். லா யுஸீபனா இல்லாமா கதவல்லாஹு அலைனா, எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நாடிய தவிர எனக்கு எதுவும் நடக்காது. இந்த நம்பிக்கை நமக்குள் ஏற்பட்டு விடுமினால் இந்த நம்பிக்கை தான் தக்வாவை உருவாக்கும். அந்த தக்வா தான் தைரியத்தை கொடுக்கும். அந்த தக்வாவும் தைரியம் சேர்ந்துதான் நமக்கு சபுர் என்று சொல்லக்கூடிய நிலைகுலைய தன்மையை கொடுக்கும். இந்த சபுர் இல்லாத மனுஷன் தாங்க கோழையாகி, தைரியம் இல்லாத கோழையாகி ஒரு கட்டத்திலே ஏதாவது கஷ்டம் வந்தா தன்னால தாங்க முடியாது அப்படின்னு தற்கொலைக்கு போயிடுறான். அப்ப தற்கொலையிலிருந்து ஒரு மனிதன் தற்காத்துக் கொள்வதற்கு ஒரே வழி அல்லாஹ் மீது தவக்குல், அல்லாஹ் நாடியை தவிர எதுவுமே நடக்காது என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் மூலமா நமக்கு ஏற்படக்கூடிய தைரியம், அந்த தைரியத்தின் மூலமா ஏற்படக்கூடிய சபுர், அந்த சபுரின் மூலமா அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய உதவி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட சபுரையும் சகிப்புத்தன்மையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பெண்களுக்காக ராயப்பேட்டாவில் பெண்களாலே நடத்தப்படும் ஹிஃப்ஸ் மதரசா ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சகோதரிகள் இன்ஷா அல்லாஹ் கீழ்கண்ட முகவரியில் தொடர்பு கொண்டு தஜ்வீது முறைப்படி ஓத கற்றுக்கொள்ளவும். ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா ஹிஃப்ஸ் மதரசா ராயப்பேட்டா அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர் இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு கரெக்டா மதரசா மேற்பார்வையாளர் தொடர்புக்குன்னு சொல்லி அவர் ஆம்பளை பேரை போட்டுக்கிறாங்க. பெண்களாலே இந்த மதரசா பெண் ஆசிரியர் மூலமாக மட்டுமே நடத்தப்படுகிறது. இதை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. இது சம்பந்தப்பட்டவங்க நேர்ல வந்து எப்படி நடக்குது என்ன விஷயங்கிற தகவல்லாம் சொன்னீங்கன்னா நம்ம அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஷாஅல்லாஹ் மக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்படி நல்ல மதரசா பெண்களாலே நடத்தப்படுது, தஜ்வீத்லாம் சொல்லி தரப்படுதுன்னா தாராளமா பெண்கள் அந்த மாதிரி மதரசால போய் சேர்ந்து ஹிஃப்ஸ் பண்றதோ தஜ்வீத் பண்றதோ தாராளமா அதை பயன்படுத்திக்கலாம் மதரசாவை. இஸ்லாத்தில் இசை பாட்டு நடனம் எல்லாம் ஹராம் என்கிறீர்கள், ராகம் கூடவா ஹராம்? தொழுகையில் கிராத்துகளை ராகமா ஓதுகிறார்களே, அதுவும் குறிப்பாக நீங்கள் தொலை வைத்தால் ஆஹா உங்கள் ஏதோ கிண்டல் பண்ற மாதிரி இருக்குது. உங்கள் குரலும் ராகமும் எங்களை மெய்மறக்க செய்கின்றது.
கிண்டல் பண்றான்னு நினைக்கிறேன். அதுபோல் எவ்வளவு பாடல்கள் ஆபாசம் இல்லாமல் நல்ல கருத்துரை மெல்லிய ராகத்தில் இருக்கின்ற அதையும் கேட்கக்கூடாதா? பிறகு இஸ்லாமியின் பொழுதுபோக்கு அம்சம் தான் என்ன? அதாவது இசை பாட்டு நடனம் இதெல்லாம் ஹராம்ங்கிறீங்க, ராகம்மா ஹராம் அப்படிங்கிறாங்க. ராகம்னா என்ன? ராகம் ராகம்னா என்ன? குர்ஆனை ஓதுற ராகம் அது ராகம், அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. குர்ஆனை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல ராகத்தோடு ஓத கற்றுக்கொள்ளுங்கள், மற்றவங்க மெய் மறக்கிற மாதிரி கேளுங்க. அதே மாதிரி பாங்கு சொல்றது நல்ல அழகான ராகத்தோடு அழகான குரலோடு பாங்கு சொல்லுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு சில பேர் பாங்கு சொன்னா எப்படி கண்டாக்கா, அவர் பாங்கு சொல்லி முடிச்ச பிறகு நான் சொல்லுவேன் சில பேர்கிட்ட, பாங்கு சொல்லி முடிச்ச பிறகு நான் இப்ப சொன்னது பாங்கு, நான் இப்ப சொன்னது பாங்குன்னு 2 தடவை சொல்லிடுங்க, அப்பதான் பாங்குன்னு மக்கள் விளங்குவாங்க அப்படிங்கிறது. என்ன சொல்றாங்கன்னே புரியாது. அப்ப அந்த மாதிரி இல்லாம இனிய ராகத்தோடு பாங்கு சொல்வது, இனிய ராகத்தோடு கராத்தோது இதெல்லாம் தவறல்ல. ஆனால் பெண்களுடைய குரல் ராகத்தோடு இருக்குமேனால் அது ஆண்கள் கேட்கிறது ஹராம், கூடாது. பெண்களுடைய குரலும் கூட பெண்களுடைய ராகமும் கூட மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. ஏனென்றால் பெண்களுடைய குரலும் அவுரத், மறைக்கப்பட வேண்டியது. அதனால ராகம் கூடாதுன்னு சொல்ல முடியாது. பெண்கள் இந்த மாதிரி ஆண்களை வசியப்படுத்துற மாதிரியோ ஆண்களுடைய மனதை சலனப்படுத்துற மாதிரியோ ராகங்கள் போடுறது மார்க்கத்தில் அனுமதியில கூடாது. The Amin which they say after Al-Fatiha Surah elongates loudly even after the next Qiraat starts. அதாவது இப்ப தொழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஆமீன் சூரத்துல் ஃபாத்திஹாக்கு அப்புறம் ஆமீன் சொல்றோமே, இந்த ஆமீன் கூட ஆண்கள் தான் சத்தமா சொல்லணும், பெண்கள் ரொம்ப ஓவர் சத்தமாலாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்குள்ளேயே கேட்கிற அளவு தான் பெண்கள் சொல்லணும். சரி, அடுத்த கிராத் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாமின்னு சொல்லிடுவான். ஆமா, அப்புறம் இமாம் கிராத் ஓதிட்டு இருப்பார், நீங்க பாட்டு ஆமீன் தனியா சொல்லிட்டு இருப்பீங்களா? ஆமீன் சொன்னதுக்கு அப்புறம் இமாம் கிராத் ஆரம்பிச்சிடணும். Please instruct them to maintain silence when the bayan is going on. Those who doesn't want to listen can go and sit at the back. அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதாவது தாய்மார்கள்ட்ட இருந்து கேள்வி மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு, ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வாலண்டியர்ஸ் போட்டுருக்கோம். கொஞ்சம் வாலண்டியர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுங்க. வாலண்டியர்ஸ் 10 பேரை நியமிச்சிருக்கிறோம். அந்த வாலண்டியர்ஸ் 2 பேரை பொறுப்பு கொடுத்து கையில ஒரு குச்சியோ கம்போ வச்சுக்கிட்டாலும் தப்பு இல்லை. பேசுறவங்கள பேசாதீங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. அதுக்காண்டி ரொம்ப குச்சி கம்போ வச்சுக்கன்னு சொன்ன உடனே டீச்சர் மாதிரி ஆயிடாதீங்க. கொஞ்சம் அமைதியா அவங்கள்ட்ட சொல்லி, ஏமா நீங்க பேசினா மற்றவங்க டிஸ்டர்பன்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள பேசுறவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். Please instruct ladies to switch off the cell phone before the prayer starts is irritating. இது நம்ம ஆண்களுக்கும் சொல்லணும் பெண்களுக்கும் சொல்லுங்க, தயவு செஞ்சு தொழுகை ஆரம்பிக்கிறதுனால செல்போன் ஆஃப் பண்ணிடுங்க, அல்ல சைலண்ட்லயே போட்டுருங்க. தாய்மார்களும் சரி, உங்க செல்போன்லாம் ஆஃப் பண்ணிடுங்க, சைலண்ட்ல போட்டுருங்க, இல்லைன்னா எல்லாருடைய தொழுகையும் பாழாக்கிடும். அது ஞாபகத்தில் வச்சுங்க. ஹஜ்ரத் அவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் ஆண்களை நீங்கள் 1 1 2 2 3 3 4 4 திருமணம் செய்து கொள்ளுங்கள், ஆனால் நீதமாக இருக்க முடியாவிட்டால் ஒன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளானே. இதை ஹைலைட் செய்து பெண்களை சமாதானம் செய்யுங்கள். மேலும் 1க்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்தால் அவர்களிடம் நீதமாக நடக்காவிட்டால் மறுமையில் ஒரு புஜம் தாழ்ந்தவராக எழுப்பப்படுவார் என்பதையும் ஹைலைட் செய்து ஆண்களை வான் செய்யவும். இது யார் எதிர்க்கிறது, ஆனா பெண்ணான்னு தெரியல. இது ஒரு பெரிய சர்ச்சையா இருக்குதுங்க. யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டுறாங்க, 4 கல்யாணம் பண்ணலாமான்னு. நான் உள்ள மார்க்கத்தை சொல்லிடுறேன். பெண்கள்லாம் வெகுண்டு எழுந்து எப்படி சொல்லலாம் 4 கல்யாணம், பெரிய பிரச்சனை. இது ஆண்கள் சப்போர்ட் ஒரு பக்கம், பெண்கள் எதிர்ப்பு ஒரு பக்கம். உள்ள மார்க்கத்தை சொல்றேங்க, மார்க்கத்தில் இப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். அதனால எல்லாம் கண்டிப்பா கம்பல்சரி பண்ணுங்க, உங்க மனைவி சித்திரவதை பண்ணுங்க, கொடுமைப்படுத்துங்க, துரத்தி விட்டுருங்க 2ஆம் மணியோட, அப்படிலாம் எதுவுமே சொல்லலைங்க. தாய்மார்கள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, இவராலதான் எல்லாம் 2 கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு, நான் தான் எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி. அதனால இது மார்க்கத்தை நல்லா புரிஞ்சுங்க, மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துங்க. வாய்ப்பு இருந்தால் நியாயமாக நடக்க முடியும் என்றால் இன்னொரு கல்யாணம் பண்ணி தப்பு கிடையாது. இது தாய்மார்கள் கோச்சிட்டாலும் பரவாயில்லை. ஏன்னா உள்ள மார்க்கத்தை சொல்றேன். தாய்மார்கள் முதல்ல அந்த மனநிலைக்கு வரணும். இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிற மனநிலைக்கு வரணும். இது மத்ததெல்லாம் சொன்னா இந்த உருதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மீட்டா மீட்டா ஹப் ஹப் கடுவா கடுவா தூத்து. இனிப்பா இருந்தா ஹப்பு ஹப்புன்னு முழுக்க வேண்டியது, கசப்பா இருந்தா தூத்தும் துப்பிட வேண்டியதா? இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் குர்ஆன்ல சொல்றான், அஃபதுமினூன பிபாதில் கிதாப தக்ஃபுருன பில்பாத். அல்லாஹ்வுடைய வேதத்திலே சிலதை நீங்கள் ஏற்று சிலதை நிராகரிக்கிறீர்களா? உங்களுக்கு சாதகமா இருந்தா ஏத்துக்க வேண்டிய, சாதகமா இருந்தா நிராகரிக்கிறதா? ஒரு மையத்துக்கு ஒருத்தன் போனா 4 பேர் போனாங்களா நலம் விசாரிக்கிறது, அடிக்கடி சொல்லி போயிருக்கவே. ஒரு மையத்துக்கு போனா 4 பேர் நலம் விசாரிக்கிறதுக்கு,
அந்த வீட்டுக்காரமா ஒப்பாரி வச்சு அழுதுதான். ஐயோ என் ராஜதோர போயிட்டாரே, அவர் நடந்தாருன்னா அந்த வாக்கிங் ஸ்டிக் அங்க இருந்துச்சான், இந்த வாக்கிங் ஸ்டிக்கை தூக்கிட்டு ரோட்ல நடந்தாரா அப்படியே ராஜா நடந்த மாதிரி இருக்குமே, அந்த வாக்கிங் ஸ்டிக் பாருங்க மூலையில தூங்குதே, இனி யாரை அதை தூக்கி நடப்பா அப்படின்னுச்சான். உடனே அதில் போனது அதே மக்கள் அவ்வளோ வாக்கிங் ஸ்டிக் கொடுமா நான் பயன்படுத்திக்கிற மாட்டாரான். உடனே சொல்லிச்சா, ஐயோ என் வீட்டு ராஜா அந்த ஈசி சேர்ல படுத்தாருன்னா அப்படியே வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்குமே, அவர் போயிட்டாரே, இந்த ஈசி சேர்ல யாரு படுப்பா அப்படிச்சா. அதுக்கு மாதிரி கவலைப்படுற, அந்த ஈசி சேர் நான் படுத்துக்கமா எனக்கு கொடுமா அப்படின்னுச்சாரா. இப்படி எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் சொன்னாரா. கடைசியில் அந்த அம்மா, ஐயோ என் ராஜத்துல போகும்போது 10 லட்சம் ரூபாய் கடனை விட்டு போயிட்டாரு, அது யாரு கொடுப்பா அப்படின்னுச்சா. உடனே சொன்னா, என்னப்பா எல்லா பொறுப்பு நானே எடுத்துக்கிறேன், நீங்க ஒரு பொறுப்பு எடுக்கலாம்ப்பா அப்படின்னு கூட வந்துடும் பார்த்து. அப்ப இதுக்கு தான் மீட்டா ஹப் கடுவா தூத்து தனக்கு சாதக மாதிரி எடுத்துக்கிறது, பாதகம் வந்து அடுத்த நிலையை போட்டுறது. இந்த மனோநிலைக்கு பெண்கள் ஆளாகக்கூடாது. எப்ப மார்க்கத்தில் ஹசரத் நீங்க வந்து இதுவரை சொன்ன பயானெல்லாம் கேட்டு நீங்கள் எங்களுக்கு ஒரு ஹீரோவாக தெரிஞ்சீர்கள், எப்ப 4 கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்களோ எங்களுக்கு ஜீரோவா போயிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மனநிலை முதல்ல மாத்துங்க. இது அல்லாஹ் அனுமதிச்சது. அதுல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்குது. கணவன் ஒரு கல்யாணம் முடிக்கிறாள், மத்த எந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்றதுல இதுல மட்டும் ஃபாலோ பண்றாங்க, இதெல்லாம் தப்பு. அல்லாஹ்வுடைய சட்டத்தை செல்ஃபிஷுக்காண்டி சுயநலத்துக்காண்டி பயன்படுத்தினாங்கன்னா இதெல்லாம் தப்பு, மாற்று கருத்து இல்ல. ஆனால் அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான் அப்படிங்கறத அனுமதியை முதல்ல புரிய ஆரம்பிக்கிறீங்க. யூதர்ல மாதிரி ஆயிடக்கூடாது, நமக்கு சாதகமா இருந்த மட்டும் எடுத்துட்டு பாதகமா இருந்தா விடுறதுக்கு. ருக்கையா என்னும் பெயருக்கு பொருள் கூறவும். உஹது போரில் எத்தனை சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள்? உஹது போர்ல சுமார் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. ருக்கையா என்னும் பெயருக்கு வந்து அதிகமாக குர்ஆன் ஓதுபவள் அல்லது அதிகமாக குர்ஆன் வசனத்தை மனனம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு பேரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு மகளுடைய பெயர் ருக்கையா என்பது. அடியான் ஃபரலான அமல்களை மட்டும் செய்து சோனம் செல்ல முடியுமா? நீங்க சொர்க்கம் போகணும்னு முடிவு பண்ணினா ஒண்ணுமே செய்யாட்டாலும் போக முடியும், களிமா மட்டும் இருந்தாலும் போதும். வெறும் களிமா மட்டும் சொல்லிட்டீங்க, நான் வந்து இப்ப சொர்க்கம் போகணுமா அப்படின்னா போக முடியும். ஆனா செஞ்ச பாவத்துக்கு எவ்வளவு நரகத்துல அவஸ்தைப்படுவீங்க அது நமக்கு தெரியாது. சொர்க்கம் ஃபர்லான மட்டும் செஞ்சா போலாமா? போலாம். ஆனால் மற்ற நஃபிலான வியாபாரத்துகள், மற்ற இஸ்லாத்தினுடைய ஷரத்துகள், இஸ்லாத்தினுடைய ஒழுக்கங்கள், இது எல்லாத்தையும் பின்பற்றி 100க்கு 100 நம்ம கரெக்டா இருக்க பொழுதுதான் சொர்க்கத்தை விரைவில் அடைய முடியும், அல்லாஹ்வுடைய திருப்தியோட சொர்க்கத்துக்கு போக முடியும். நான் மக்காவுக்கு சென்றிருந்தேன். அங்கு அத்தஹியாத்தில் இருக்கும்போது விரலை நிற்க வைத்திருந்தேன். அதனால் அங்கு உள்ளவர்கள் விரலை ஆட்டி வைக்கிறார்கள். ஏன் இப்படி செய்தீர் என்று கேட்டேன். நாங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வம்சங்கள் என்று கூறுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படித்தான் செய்தார்கள் என்று கூறுகிறார்களா? அவங்கள்ட்ட கேட்கணும். என்ன கேட்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வம்சம் அவன் சொன்னாருன்னா அப்படி உமர் இப்படிதான் சொன்னா அவர்கிட்ட கேட்டுக்கணும். அது சும்மா கதை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வம்சம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வம்சம், நாங்க வந்து அதனால விரல ஆட்டுவோம் விரல கூட்டுவோம், எந்த ஆதாரம் கிடையாது. அவர் ஏதோ வாயில வந்து சொல்றாரு அந்த நேரத்தில். தஹஜ்ஜுத் நமாஸ் ஜமாத்துடன் தொழுவது மக்ரூ என்று ஒரு ஆலிம் இடம் கேள்விப்பட்டேன். மக்ரூ இல்லை என்றால் ஆதாரம் விளக்க கூறவும். அந்த ஆலிம்கிட்ட கேளுங்க, மக்ரூங்கிறது என்ன ஆதாரம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையை வீட்டில் தொழுதுருக்கிறாங்க. அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் போய் படுத்திருந்தேன். படுக்கும்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நள்ளிரவுல எழுஞ்சி தஹஜ்ஜுத் தொழுதாங்க. தஹஜ்ஜுத் தொழுத உடனே நான் அவங்களுக்கு பின்னாடி போய் தக்பீர் கட்டிக்கிட்டு இடது பக்கம் நின்றுக்கிட்டேன். சின்ன பிள்ளை இப்னு அப்பாஸ் சின்ன பையன், அவங்க பின்னாடி ரசூலுல்லாஹ் தொழுறாங்க, பின்னாடி நம்மளும் தக்பீர் தொழுவோம் சொல்லி நான் பின்னாடி போய் தக்பீர் நின்றுக்கிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் தொழுதா இமாம் முன்னாடி நிக்கணும், பின்னாடி நிக்கிற இமாமுக்கு வலது பக்கம் தான் நிக்கணும் முதல்ல. ரசூலுல்லாஹ் அதனால என்ன பண்ணாங்கடா, தன்னுடைய தலைக்கு பின்னால் இப்படி என்னுடைய காதை பிடிச்சி இப்படி இழுத்து என் வலது பக்கமா நிக்க ரசூலுல்லாஹ் வலது பக்கமா நிக்க வச்சாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, புகாரில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவது தஹஜ்ஜுதை ஜமாத்தா தொழுவது பிதஅத்னு சொன்னா என்ன பண்ணிருக்கணும்? இப்னு அப்பாஸ் தொழுவாதுன்னு சொல்லிருக்கணும். தொழுது முடிச்ச பிறகு பின்னாடி தொழுவாத, நீ தனியா தனியா தொழுதுக்க, ஜமாத்தா தொழுது பிதஅத்னு சொல்லிருக்கணும், மக்ரூன்னு சொல்லிருக்கணும். மாறா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொழ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரித்தார்கள். அது ஜமாத்துல எப்படி நிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்த ஒன்றை சுன்னத்தை தான் சொல்ல முடியுமே தவிர எப்படி மக்ரூன்னு சொல்ல முடியும்? அதுக்கு மேல புனித ஹரம் மக்காவிலும் மதீனாவிலும் தஹஜ்ஜுத் தொழுகை ஜமாத்தா நடைபெறுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலிருந்து பாங்கே சொல்லப்படுது தஹஜ்ஜுத்துக்கு. அதெல்லாம் சும்மா மக்ரூ பக்ரூலாம் சும்மா வீண் பேச்சு. ஹஜரத் அவர்கள் ஆண்களுக்கு முதல் சஃப் சிறப்பானதாக இருப்பது போல பெண்களுக்கு ஜமாத்துடன் தொழும்போது கடைசி சஃப் சிறந்தது என்று கேள்விப்பட்டேன். தயவு செய்து இது பற்றி உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். சரியான கருத்துங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆண்களுடைய சஃப்களில் ஆண்களுக்கு சிறந்தது முதல் சஃப், ஆனால் பெண்களுடைய சஃப்களில் பெண்களுக்கு சிறந்தது கடைசி சஃப்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கடைசி சஃப் தான் பெண்களுக்கு சிறந்தது. அதுக்காண்டி நான் கடைசியில் தான் நிப்பேன், எல்லாரும் கடைசி போனீங்கன்னா இடம் கிடைக்காது. அதனால கடைசியில் நிக்க சிறந்தது ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க. நீங்க கேள்விப்பட்டு சரிதான்.
ஹஜரத் அவர்களை நேற்று கம்பல்சரி சுன்னத்தான தொழுகைகளை பற்றி கூறினீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இன்று மீண்டும் ஒரு முறை அதை பற்றி கூறினீர்கள் என்றால் நேற்று வராத மக்களுக்கும் பயனளிக்கும் என்று நினைக்கிறேன். தயவுசெய்து இன்றும் கூறுங்களேன் ப்ளீஸ். சொன்னதையே மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருந்தா புதுசா என்னத்தை சொல்றது? சுன்னத்தான தொழுகைகளை பத்தி நேற்று சொன்ன ஃபர்லுக்கு முன்னாடி, ஃபஜ்ருக்கு முன்னாடி, லோருக்கு முன்னாடி சுன்னத்தை மொக்கதா, சுன்னத்தை கைர மொக்கதா தொழுகைகளை சொன்னேன். தெரியாதவங்க எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, makkamajid.com போய் டவுன்லோட் பண்ணி பாத்துங்க. கேன் உமன் சே ஆமீன் லவுட்லி லைக் மென் டியூரிங் பிரேயர்? கூடாது. ஆண்களை மாதிரி பெண்கள் சத்தமிட்டு ஆமீன் சொல்லாமா? சொல்லக்கூடாது. மெதுவா தான் சொல்லணும். எந்த அளவுக்குனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு இமாம் தொழுகையில தவறு செஞ்சிட்டான்னு சொன்னா பின்னாடி இருக்க முஸ்லிம்கள் என்ன பண்ணணும்? சுப்ஹானல்லாஹ்ங்கணும். சுப்ஹானல்லாஹ் சொன்னா அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும். ரெண்டுல ஏதாவது ஒன்னு சொல்லணும். ஆனா பெண்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் சுப்ஹானல்லாஹ் என்று கூட சத்தமிட்டு சொல்லக்கூடாது. இமாமுக்கு உணர்த்துவதற்காக என்ன பண்ணும்? கையை இப்படி தட்டணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பெண்கள் உதாரணமா ஒரு இமாம் பெண்களுக்கு தொழு வைக்கிறாருன்னு வைங்க, ஸ்கிரீனுக்கு முன்னாடியே பெண்களுக்கு தொழு வைக்கிறாரு, பெண்கள் பின்னாடி தொழுறாங்க, இமாம் ஏதாவது தப்பு செஞ்சுட்டா பெண்கள் என்ன பண்ணும்? இப்படி கை தட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வத்தஸ்தியத்துல் நிஸா, கை தட்டுவது என்பது பெண்களுக்குரியது. அவங்க சத்தமா சுப்ஹானல்லாஹ் கூட இமாமை எச்சரிக்க கூடாது. அப்படிங்கும் பொழுது ஆமீன் சொல்றதுக்கு எந்த முகாந்திரம் கிடையாது. பெண்கள் சத்தமா ஆமீன் சொல்லக்கூடாது. மை ஹிந்து ஃப்ரெண்ட் டெட், கேன் ஐ டெல் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்? தப்பு இல்ல. அவருடைய ஹிந்து ஃப்ரெண்ட் இறந்துட்டாராம், இறந்தனால நான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லலாமா? தப்பு இல்ல. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ன அர்த்தம்? இதா அஸாபத்தும் முஸீபத்தும் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் நல்ல மூமின்கள் யார் என்றால் அவர்களுக்கு ஏதாவது முசீபத் ஏற்பட்டால், கஷ்டம் ஏற்பட்டால் அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். அப்ப நமக்கு வேண்டிய ஒரு ஃப்ரெண்ட், நண்பர் நம்ம இறந்துட்டாரு, நமக்கு அது கஷ்டம் தெரிஞ்சா நம்ம இன்னா லில்லாஹி சொல்றது தப்பு கிடையாது. ரெண்டாவது நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னா லில்லாஹிங்கிறது வெறும் மையத்துக்கு மட்டும் மௌத்துக்கு மட்டும் சொல்றது இல்லங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் இன்னா லில்லாஹி சொல்லணும். இப்பதானே பேசிட்டு இருக்கிறேன், திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, என்ன சொல்லலாம்? இன்னா லில்லாஹி சொல்லணும். நாம நினைக்கிறேன்டா இன்னா லில்லாஹி எதுக்கு மட்டும்தான்? மௌத்துக்கு மட்டும்தான். நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு முறை, நான் சொல்லிருக்கேன் நினைக்கிறேன், நண்பர் ஒருத்தர் ஒரு முறை நானும் அவரும் பேசி நிக்கிறோம், இன்னொருத்தர் வந்தாரு. அவர்கிட்ட இவர் கேட்டாரு, என்னங்க உங்க அத்தா ரொம்ப கொஞ்ச நாள் காணாம எங்க அப்படின்னாரு. ஹஜ்ரத் அவர்கிட்ட சொல்றாரு, எங்க அத்தா திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னாரு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் நான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்னு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எப்ப பயந்தேன். போனவர் தான் சரி, இப்ப அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு அவர் போயிட்டாரு. போன இவரு, ஆமா அவர் என்ன சொன்னாரு? இன்னா லில்லாஹி சொன்னீங்க. ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டல் அட்மிட் தானே சொன்னாரு, அதுக்குள்ள அட்வான்ஸா இன்னா லில்லாஹி ஓதுறீங்களா? அப்ப நாம என்ன நினைச்சுக்கிட்டா, வெறும் மையத்துக்கு மட்டும் தான் இன்னா லில்லாஹி ஓதணும், எந்த கஷ்டம் வந்தாலும் இன்னா லில்லாஹி ஓதணும். இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து, அல்லாஹ்வுடைய கட்டளை. அதனால உங்களுடைய இந்து ஃப்ரெண்ட் மூத்தாயிட்டாரு, இன்னா லில்லாஹி ஓதணும் தப்பு இல்ல. My co-brother used to fast before one day and he used to celebrate Eid previous day. Why? What is the reason? You should ask to him, not me. அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் ஒரு நாளைக்கு முன்னாடி நோன்பு வைக்கிறாரு, ஒரு நாளைக்கு முன்னாடி பெருநாள் கொண்டாடுறது, அவர்கிட்ட போய் கேளுங்க. என்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? In my house there are arranging marriage for me, but I don't like the person who choose for me. But I marry for him for sake of my parents. Why I don't like means because he is not hearing good characters. தயவு செஞ்சு உங்களுடைய பேரண்ட்ஸுக்காக கல்யாணம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிக்கலையா, பிடிக்கலன்னு சொல்லுங்க, அவரை கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறத உறுதியா இருங்க. பேரண்ட்ஸுக்காண்டி முடிச்சுக்கணும். ஏன்னா ஷரியத் கோர்ட்ல பாக்குறோம், சுப்ஹானல்லாஹ், எக்கச்சக்கமான வழக்குகள். இதுல என்ன ஆகுதுன்னா, ஆம்பளை பிள்ளைய வற்புறுத்துவாங்க, நீ முடிச்சோ அந்த பொண்ணு தான் முடிச்சுக்கணும், இல்லன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படிங்குவாரு. அம்மா சொல்லுவா, நீங்க முடிக்காம இருக்க, அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்காது, தற்கொலை பண்ணிக்காது, சும்மா அவன் மிரட்டுறதுக்காண்டி. இவன் என்ன பண்றான்டா, வற்புறுத்தலுக்காக அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த அளவு கூட 2 வருஷம் 3 வருஷம் ஆகி அந்த பெண்ணோடு குடும்பம் நடத்தாம வீடு கூடாதவங்களா இருக்கிறாங்க. அந்த பெண்ணை தொடர்றது கூட கிடையாது. அப்ப உன்னுடைய பேரண்ட்ஸ்க்காக அந்த பெண்ணை நாசப்படுத்தணுமா, இந்த பெண்ணை சித்திரவதைப்படுத்தணுமா? இந்த மாதிரி அயோக்கியர்கள், இந்த மாதிரி சுயநலவாதிகள் சமுதாயத்தில் சுட்டுக் கொல்லப்பட வேண்டியவர்கள். தான் அம்மா அப்பா சந்தோஷத்துக்காண்டி, அம்மா அப்பா திருப்திக்காண்டி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை நாசமாக்குறான்டா, எவ்வளவு பெரிய கேவலம் இது. அதனால உங்களுக்கு பிடிக்கலையா, பிடிக்கலன்னு சொல்லுங்க, கல்யாணம் பண்ண மாட்டேன் ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. அதுல கோழத்தனமா இருந்துபிட்டு, இல்ல எங்க அம்மா அப்பா சொல்றாங்க அவங்களுக்காண்டி கோழத்தனமா இருந்துபிட்டு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை, ஒரு ஆணுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது எந்த நியாயம் அது? அதனால உங்களுக்கு பிடிக்கலையா, தயவு செஞ்சு ஸ்ட்ராங்கா இருங்க. உங்களுக்கு யார் ஜோடியா வர்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை சித்திரவதை பண்ணாதீங்க, நாசமாக்காதீங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா இதுல ஏற்படுற பாதிப்பு லேசான பாதிப்பு இல்லைங்க. ஏன் இந்த மாதிரி காட்டமான வார்த்தை ஷரியத் கோர்ட்ல வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் நாங்க. எத்தனை கேஸ் தெரியுமா பாவம். சமீபத்தில் ஒரு அதாவது ஒரு பெண்ணும் ஒரு பையனை விரும்பி இருக்கிறாங்க.
விரும்பி அந்த பெண் அந்த முறையா அந்த பெண் விட்டார போய் அந்த பையன் விட்டார்ல பொண்ணு கேட்கறாங்க, மாப்பிள்ளை வைக்கிறாங்க, என் பொண்ணு வந்து உங்க பையனை விரும்புறாங்க, கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மாப்பிள்ளை சொன்னாங்க, அப்படியா உங்க பொண்ணை எங்க பையனுக்கு முடிக்கணும்டா, எங்க பொண்ணை உங்க பையனுக்கு முடிக்கணும் அப்படின்னா ஒத்துக்கிறோம். ஏதோ பேசினாங்க, சரி கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த பொண்ணு அந்த பையனை விரும்புற மாதிரி அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேல விருப்பமே கிடையாது, விருப்பமே இல்ல. விருப்பமே இல்லாமல் கடைசியில் என்னாச்சு பாருங்க, 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேஸ் ஷரியத் கோர்ட்டுக்கு வருது. இந்த பெண்ணையும் இவன் தலாக் விட்டுட்டான், அந்த பெண்ணையும் அவன் தலாக் விட்டான். இந்த பெண்ணு பாவம், எந்த பாவம் அறியாத ஒரு பெண்ணு ஷரியத் கோர்ட்ல அவ்வளவு பர்தாவோட புர்காவோட வந்து அந்த மாப்பிள்ளை கெஞ்சுது, எங்க உங்க அண்ணனுக்கும் உங்க தங்கச்சிக்கும் எங்க அண்ணனுக்கும் பிரச்சனை, நான் என்னங்க பாவம் பண்ணேன், எனக்கு வாழ்க்கை கொடுக்க, இந்த பிள்ளைக்கு பதில் சொல்லி ஒரு குழந்தைய வச்சுட்டு கெஞ்சுது அந்த புள்ள. அந்த பாவி கடைசியில் மனசு இறங்க மாட்டேன்ட்டான், தலாக் கொடுத்ததான்ட்டான். ஏன்னா உங்க அண்ணன் என் தங்கச்சி சித்திரவதை பண்ணாமல, நான் பழிக்கு பழி ஒன்ன சித்திரவதை பண்றேன் போ அப்படின்னு துரத்தி விட்டான். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள், நிறைய கேஸ். காரணம் என்னடா, அப்பா அம்மா சொன்னாங்க, அவங்களுக்காக முடிச்சுக்கிட்டேன், உன எனக்கு இயற்கையிலே பிடிக்கல, ஏன் கோடத்தனமா கல்யாணம் முடிக்கிற. ஆனா இதெல்லாம் பெரிய அநியாயம். பிடிக்கலன்னா தயவுசெய்து எனக்கு பிடிக்கல, கல்யாணம் பண்ண மாட்டேன்னு உறுதியா இருங்க. அம்மா காட்டி முடிச்சுக்கிட்டேன், அப்பா காட்டி முடிச்சுக்கிட்டேன், இந்த விளையாட்டுல வேண்டாம் சரியத்துல. Keep a dustbin for ladies section please, it is very must. இன்ஷாஅல்லாஹ் அன்னைக்கு சரின்னு சொன்னா மறந்துட்டேன், அரேஞ்ச் பண்ணுங்க, மறந்து போயிடும் நாளைக்கு இன்ஷாஅல்லாஹ். In Medina, what do you means by Riyadul Jannah and many more importance is given for the green carpet in Riyadul Jannah. மதீனாவிலே கிரீன் கார்பெட் ஒன்று அன்னைக்கு கூட சொன்னேன் உங்களுக்கு பயான்ல. மதீனா ஃபுல்லா வந்து சிவப்பு கார்பெட் போட்டிருப்பாங்க, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் பச்சை கார்பெட் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி. அது என்னன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா, என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்தினுடைய பூங்கா அப்படின்னாங்க. என்னுடைய வீட்டு ரசூலுல்லாஹ் வீடு இந்த பக்கம் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி தொழுச்ச மெஹராப் இதுன்னு வைங்களேன், இந்த இடம் ரசூலுல்லாஹ் வீடு இருக்குது, இந்த மெஹராபுக்கு பக்கத்துல மிம்பர் இருக்குது. இந்த மெம்பருக்கும் இந்த வீட்டுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி இருக்கு பாருங்க, இது சொர்க்கத்திலே பூங்கா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ங்கிறதுனால தான் அந்த இடத்துல தொழுவதற்கு சஹாபாக்கள் போட்டி போட்டுருக்காங்க. இன்னைக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈ மொச்ச மாதிரி மக்கள் மொச்சிட்டு தொழுவாங்க. ஏன்னா அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வாயால சொர்க்கத்திலே பூங்கான்னு சொன்னதுனால. அங்க ஒன்னும் சொர்க்கத்திலே வாசம் நடிக்காது, சொர்க்கத்திலே வாட ஒண்ணு நடிக்காது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க சொர்க்கத்திலே பூங்காது, ஆகவே அங்க தொழுவது பரக்கத்தானது. அந்த இடத்துல தொழுது சஹாபாக்கள் சில பேர், யா அல்லாஹ் எனக்கு இங்க தொழுற பாக்கியத்தை கொடுத்த மாதிரி எனக்கு சொர்க்கத்திலே பூங்கால தொழுற பாக்கியத்தை கொடு, இங்க இடத்துல தொழுற வாய்ப்பு கொடுத்த மாதிரி எனக்கு சொர்க்கத்திலே பூங்கால தங்கறதுக்கு வாய்ப்பு கொடு, சஹாபாக்கள் துஆ செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி நாம அங்க போய் துஆ செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். தஹஜ்ஜுத் தொழுகை போல இருட்டில் தொழுவது கூடுமா? பதில் சொல்லுங்கள். தஹஜ்ஜுத் தொழுகை இல்லங்க, எந்த தொழுகையுமே இருட்டில் தொழுவது தப்பு கிடையாது. தஹஜ்ஜுத் தொழுகையில நல்ல மன ஓர்மை வருமே, கான்சென்ட்ரேஷன் வருமே அப்படிங்கிறது நம்ம லைட் ஆஃப் பண்றோம். இது பல தடவை ஒவ்வொரு வருஷம் விலை கொடுக்குறோம். ஐயோ இருட்டில் உட்காந்து வந்துட்டு இருக்காங்க, எனக்கு பெரிய பாவம் மாதிரி ஹராம் மாதிரி. இல்ல இருட்டில் தொழுதான் ஆகணும் கம்பல்சரி அப்படியும் கிடையாது. தஹஜ்ஜுத் தொழுகை என்பது நள்ளிரவு தொழுகை, மன ஓர்மையோட கான்சென்ட்ரேஷனோட அல்லாஹ்விடத்து துஆ கபூல் ஆகக்கூடிய நேரம். அதுக்காண்டி மன ஓர்மையோட தொழணுங்கிறதுக்காக வேண்டி, மன ஓர்மையோட துஆ செய்யணுங்கிறதுக்காண்டியும், நம்ம அழுது தொழுது அல்லாஹ்ட்ட கேட்கும்போது பக்கத்துல யாராவது ஆள் இருந்தாங்கன்னா நம்ம கூச்சமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம லைட் ஆஃப் பண்ணி மன ஓர்மையோட துஆ செய்யுங்கிறோம். வேற எந்த காரணமும் கிடையாது அதுக்கு. சிங்கப்பூரில் லோனுக்கு வீடு வாங்குவதால் கூடாது என்று சொன்னீர்கள். எங்கள் அக்கா KL-இல் 20 வருஷமாக வீடு வாங்காமல் இருந்து விட்டு இப்ப அவர் பிள்ளைகள் சிங்கப்பூரில், இது என்ன எனக்கு அது ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்கிறாரு, எனக்கு புரியவும் மாட்டேங்குது. இப்ப அவர் பிள்ளைகள் சிங்கப்பூரில் லோனுக்கு ஒரு வீடு வாங்கி தனி கொடுத்தன வைத்திருக்கிறார்கள், இது கூடுமா? இவர்களிடம் கேட்டதால் என் மகளுக்கு ஃபத்வா கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். என்ன ஃபத்வா கொடுத்தாங்க, என்ன பத்வான்னு தெரியல, தயவுசெய்து நேர்ல வந்து கேளுங்க. ஏற்கனவே கேட்ட கேள்வி எனக்கு புரியலன்னு திரும்ப அதே மாதிரி எழுதியிருக்காங்க, நேர்ல வந்து கேளுங்க என்னன்னு சொல்லி. என் சித்திக்கு கணவன் இல்லை, பிள்ளை இல்லை, வருமானம் கிடையாது, ஆனால் சொந்த வீடு 40 பவுன் நகை இருக்குது. அவர்களுக்கு இதுல என்ன முசீபத்துனா, ஒத்தப்படைக்கு ஃபுல்லா கூட்டம் வர்றீங்க. ஒத்தப்படையில கேட்ட கேள்விக்கு நான் மறுநாள் ரெட்டாப்படைக்கு பதில் சொல்லுவேன், அப்ப வர்றதில்ல. இதனால என்ன ஆகுதுன்னா அடுத்த ஒத்தப்படைக்கு மறுபடியும் கேள்வி. இதெல்லாம் சொன்ன பதில் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் ஓத வேண்டுமா? நவுதுபில்லாஹ், இதெல்லாம் ஒரு கேள்வியா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஸல்லா அலைய மர்ரத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ர மர்ரா, என் மீது யார் ஒரு ஸலவாத் சொல்வானோ அவன் மீது அல்லாஹ் ரப்பல் 10 முறை அருள் புரிகின்றான்.
இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, கஞ்சன்களிலே அபுகலுல் புகலா, கஞ்சன்களிலே மோசமான கஞ்சன் யார் என்றால், யாரிடத்துல என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு அவன் ஸலவாத் ஓதவில்லையோ அவன் தான் கஞ்சன்களே மோசமான கஞ்சன்ங்கறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓது அவ்வளவு பெரிய இபாதத்துங்க. இது கேள்வியா கேக்குறீங்கன்னா 5 வேளை தொழலாமா அப்படி கேக்குற மாதிரி கேள்வி இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எவ்வளவு ஸலவாத் ஓதுனாலும் அது நமக்கு நன்மை. அதனால அதிகமா ஸலவாத் ஓதுங்க. குர்ஆன் ஒதுவுடன் தொடவும் ஓதும் செய்யலாமா பல தடவை சொல்லியாச்சு. வீடுகளில் ஒது செய்து பள்ளிக்கு செல்வது சிறந்ததா? எங்க வீட்டில் குழாய் இல்லை, குடம் தண்ணீர் தான் இருக்கிறது, அதில் ஒது செய்யலாமா? மனைவி மாதவிடாய் இருக்கும்போது அந்த தண்ணீரை உபயோகிக்கலாமா? அதாவது வீட்டுல ஒது செஞ்சுட்டு நடந்து போறதா, பள்ளிக்கு நடந்து போறதா சிறந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் வீட்டிலே ஒது செய்து விட்டு பள்ளிவாசலுக்கு செல்கின்றார், தொழுகை தவிர எந்த நோக்கம் இல்லாமல் பள்ளிக்கு செல்வார் என்றால் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அல்லாஹ் நன்மை எழுதுகின்றான், ஒரு பாவத்தை அழிக்கின்றான், சொர்க்கத்தில் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகின்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால வீட்டுல ஒது செஞ்சுட்டு போறதா நல்லது. சரி, குழாயில தான் ஒது செய்யணுமா, குடத்துல ஒது செய்யக்கூடாதா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. பாத்திரத்திலே குடத்திலே தண்ணி இருந்துச்சுன்னா நீங்க முதல்ல என்ன பண்ணும், கொஞ்சம் தண்ணி எடுத்து, கையால் அள்ளக்கூடாது, ஜக்குலையோ இல்ல ஏதோ ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்து கை ரெண்டையும் மணிக்கட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் கையை உள்ள விட்டு என்ன பண்ணலாம், கழுவலாம், தப்பு கிடையாது. கையை உள்ள விட்டு கழுவலாம். முதல்ல எடுத்தோடனே கையை உள்ள விடக்கூடாது. அது சாய்க்கிற மாதிரி பாத்திரமா இருக்குது, முதல்ல சாச்சி 2 கையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் நீ கையை உள்ள விட்டு அள்ளி முகம் கழுவலாம், வாய் கொப்பளிக்கலாம், கை கழுவலாம், எல்லாம் செய்யலாம், தப்பு கிடையாது. சரி, மனைவி மாதவிடாயா இருக்கும் பொழுது அவங்க தொட்ட அந்த தண்ணி நம்ம தொடலாமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க, தாராளமா தொடலாம், தப்பே கிடையாது. கிப்லா உலகத்தில் நடுவில் உள்ளது. பிற நாடுகளில் கிப்லாவை பல திசைகளில் மாற்றி தொழுகை நடக்கப்படுகிறது. வேறு திசையில் தொழுகை நடத்தலாமே, ஏன் ஒரு திசையில் மட்டும் தொழுகிறோம்? யார் சொன்ன ஒரு திசையில் தொழுகிறோம்? திசையை யார் தொழுறா? முதல்ல நம்ம திசையை தொழுவல, கிப்லாவை தான் முன்னோக்கிறோம், திசையை முன்னோக்கல. இன்னைக்கு நமக்கு இந்தியாவுக்கு கிப்லா மேற்க இருக்கிறதுனால நாமெல்லாம் மேற்க முன்னோக்கி தொழுகிறோம். மதீனாவுக்கு கிப்லா நேத்து சொன்னேன், மதீனாவுக்கு கிப்லா தெற்கே இருக்கிறது, அவங்களும் மதீனா தெற்க தொழுவாங்க. ஜித்தால உள்ளவங்களுக்கு கிப்லா கிழக்க இருக்கும், கிழக்க பார்த்து தொழுவாங்க. ஜித்தால உள்ளவங்களாம் அரஃபா மைதானத்துக்கு, அரஃபா மினாக்கு போனீங்கன்னா வடக்க பார்த்து தொழுவாங்க. யார் ஒரே திசையில தொழுறோம்னு சொன்னது? ஒரே திசையில தொழுறது இல்ல, கிப்லாவை தான் முன்னோக்கிறோம். யாருக்கு கிப்லா எந்த திசையில இருக்கு அந்த திசையை முன்னோக்கி தொழுறோம், அவ்வளவுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சகோதரர்களே, தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு 15 நிமிடத்திற்கு பிறகு திக்ர் மஜ்லிஸ் ஆரம்பமாகும். திக்ர் மஜ்லிஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த சுன்னத்தான திக்ர்